தங்கம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது போல நாம் தேடி போகக்கூடிய கருத்துக்களை, உண்மைகளை தேடி போகிற பொழுது அதை ஆய்வு செய்து தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தை கொடுப்பது இந்த ஆராய்ச்சி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ரைட். அடுத்தது என்ன நம்ம பார்த்தோம், அந்த ஆராய்ச்சியில அது என்னென்ன குறிப்புகள் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்? அறிவு இல்ல சார், நான் இன்னும் முதல் வந்து ஆய்வு ஒரு விளக்கம்ங்கிறதுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். சரிங்களா? நீங்க ஆய்வாளருக்குரிய தகுதிக்கு போயிருக்கிறீங்க. அதுக்கு அடுத்து நம்ம இதை பத்தி யோசிப்போம். அப்போ அறிவும் ஆராய்ச்சி வேணும். ஆராய்ச்சி எப்படிப்பட்டதா இருக்குதுங்க? உறங்கும் நெருப்பா இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொன்னேன் நண்பர்கள், அது யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ஆராய்ச்சி உறங்கும் நெருப்பு. உறங்கும் நெருப்பு கலீலியோவா? யா, சூப்பர். கலீலியோ அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்க? புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். சரிங்களா? ரைட். அதே நேரத்துல இன்னொருத்தர் ஒண்ணு கண்டுபிடிச்சார். ஐசக் நியூட்டனுடைய ஆராய்ச்சியின் விளைவாத்தான் என்னாச்சுங்க? கிராவிடேஷன். கிராவிடேஷன். எஸ் மேடம். புவியீர்ப்பு விசை. கிராவிடேஷன். இது வந்து இதுல பாத்தீங்கன்னா அதே கூட புவியீர்ப்பு விசை அது சார்ந்த மற்ற விஷயத்துல ஆழமா பார்க்கும்போது அந்த அந்த ஆய்வு பரப்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஆராய்ச்சி என்று சொன்னால் அது உறங்கும் நெருப்பாக இருக்கிறது என்று உங்களுக்கு நான் கடந்த வாரத்திலே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? மரத்திலிருந்து பழம் விழுந்த போதெல்லாம் எந்த மனிதனும் கேட்கக்கூடாத கேள்வியை ஐசக் நியூட்டன் உள்ளம் கேட்டது. அப்போ இந்த பழம் மரத்திலிருந்து ஏன் கீழ் நோக்கி வர வேண்டும் என்று அவர் மனதில் எழுந்த கேள்வியே இன்று பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு மிக முக்கியமான ஒன்றாகவும் விண்வெளி ஆய்வு பயணத்திற்கு அதுவும் ஒரு துணையாகவும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அடுத்த இதை நம்ம பார்க்கும்போது இந்த ஆய்வுனால என்ன பயன் உண்டாகிறதுங்க? வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அண்ட் தீசிஸ்? தெரியாத பொருளையும் தெரிந்து கொள்வது ஆய்வு பலன். நம்ம வந்துட்டு எந்த இடத்துல இருந்து ஒரு காரியத்தை எடுத்து நம்ம அந்த ஆய்வுல எழுதுறோமோ அதோடைய அது எங்கிருந்து எடுத்தோம்னு சொல்லி அதோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அந்த கீழே எழுதணும். அதான் தீசிஸ். அதோட விளக்கத்தை கொடுக்கணும். சரிம்மா, சரிங்க. ஒரு முடிவு பற்றும் வளைவு அந்த மாதிரி ஒரு ஆய்வு அரண் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்? பவுண்டரி. சரி, அந்த பவுண்டரி பத்தி ஏதாவது ஒரு சிலர் நீங்க புரிஞ்சுகிட்ட விஷயத்த ஷேர் பண்ணலாங்களே? அணுகுமுறை வரைமுறைகளை கட்டமைக்கிறது. அப்ப திசை மாதிரி போக கூடாது. எஸ், சூப்பர். அவங்க அதை புரிஞ்சுட்டாங்க. வேற நண்பர்கள் வேற என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது ஆய்வு களம் பற்ற சூழல் சரௌண்டிங்ஸ், அதுவும் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒரு அணுகுமுறை. உண்மையை வெளிக்கொண்டு வர. அதான் ஆய்வு வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செறிவு முறை, நல்ல ஒரு அது என்ன சொல்ற ஸ்டஃப் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? நம்ம ஆய்வு முறை ஆய்வேடு ஸ்டஃபா இருக்கணும் அப்படின்னா அதுக்குரிய எல்லை அமைத்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் பயணிக்கணும். ஏனென்றால்
கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, இல்லையா? Yes. அப்போ ஆய்வு உலகத்துல எத்தனையோ விதம் இருந்தாலும் அது நமக்குரிய பவுண்டரி இருந்தா தான் அந்த பவுண்டரிக்குள்ள நம்ம வந்து டிராவல் பண்ணி நம்மளுடைய கருத்துக்களை நம்மளால சொல்ல முடியுங்க. சரிங்களா? ஓகே, இது ஆய்வு என்றால் என்ன, ஆய்வு குறித்த ஒரு விளக்கத்தை குறித்து நம்ம புரிந்து கொண்டோம். அடுத்தது ஆய்வாளருடைய தகுதிகள் 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். எப்படி அதை ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். ஆய்வாளர் தொடர்ந்து படிக்கணும். சரிங்கம்மா. ரெண்டாவது வந்து ஆய்வில ஈடுபாடு இருக்கணும், புதிய உண்மைகளை கண்டுபிடிக்கணும். ஈடுபாடு, சிறப்பு சிறப்பு சிறப்பு, அருமையான ஒரு சிந்தனை, சொல்லுங்க. பொறுமை. பொறுமை. மூன்றாவது விடாமுயற்சி. விடாமுயற்சி. முன்னோக்கு கூர்த்திறன் இருக்கு. கூர்ந்து அறிகிற அறிவு. கூர்ந்து அறிகிற திறன். ஆமாங்க, கண்டிப்பா வேணும். அடுத்தது அதாங்க ரொம்ப முக்கியம், ஆய்வு நேர்மை. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அதாவது ஒவ்வொரு ஆய்வாளருக்கும் ஆய்வு நேர்மைங்கிறது ஒண்ணு வேணும், நேர்மையோட அதை செய்யணும். ரைட். அடுத்தது நடுநிலைமை. நடுநிலைமையோட உங்களுடைய கருத்துக்களை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும். சிறப்பு. அடுத்ததுங்க ஆய்வு நாகரிகம். ஆமா, ஆய்வு நாகரிகம் வேணும். எதுக்கும் அஞ்சாம நம்மளோட கருத்தை சொல்லணும். எதுங்கம்மா? எதுக்கும் அஞ்சாமல் தம் கருத்தை முன்பாக வைக்கணும். சூப்பர். ஆமா, அது உண்மை உண்மை. எதுக்கு பயப்படக்கூடாது. அதாவது நம்முடைய ஆய்வுல பல விமர்சனங்கள் வந்தாலும் நாம நியாயம்னு படக்கூடிய விஷயம், தகுந்த சான்றாதாரங்களோடு இருக்கக்கூடிய விஷயத்த துணிஞ்சு சொல்றதுல எந்த விதமான பயமோ தயக்கமோ காட்டக்கூடாது. கண்டிப்பா சான்றோடைய பண்பு இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கணும். சான்றோடைய பண்பு இருக்கணும், ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட்ஸ் இருக்கணும், மரியாதைக்குரிய வார்த்தைகள் இருக்கணும், டீசன்ட் அப்ரோச் இருக்கணும். கண்டிப்பாங்கம்மா. எஸ். அதுக்கப்புறம் ஒரு கடின உழைப்பு ஒண்ணு இருக்கணும். உழைப்பு தேவை. கடின உழைப்பு கட்டாயம் வேணும். போர் வீரனை போல தொடர்ந்து நாம என்ன செய்ய முடியாதுங்க, எதுவும் சக்சஸ் பண்ண முடியாது. கடினமான ஒரு உழைப்பு தேவை. அப்புறம் கடைசியா நம்ம பார்த்தோம் ஆய்வுல ஒரு ஒழுக்கம் வேணும். பொறுமை வேணும் சார். பொறுமை, அப்புறம் ஒழுக்கம். ஒழுக்கம், ஆய்வு ஒழுக்கம் கட்டாயம் நமக்கு தேவை. சோ இந்த 10 குறிப்புகளையும் நீங்கள் ஆய்வாளர் கடைபிடித்து உங்களுடைய ஆய்வேட்டை நீங்கள் எழுதுகிற போது அது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தலைப்புல நம்ம அடுத்த ஒரு லெசனை நம்ம இன்னைக்கு கத்துக்கிறோம். ஸோ போன அமர்வுல ஆய்வுனா என்ன என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து ஆய்வாளருடைய தகுதிகள் என்ன என்று சொல்லி 2 தலைப்புல சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். இன்றைய நாளில கருதுகோள், ஹைபோதீசிஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஹைபோதீசிஸ் வேணும். இதை நான் பார்க்கிறது எந்த ஒரு ஆராய்ச்சிக்கும் ஒரு இலக்கு அல்லது குறிக்கோள் அல்லது மையம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்போ ஆய்வுல நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், முக்கியமா அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆய்வுல நாம எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம பயணம் எதுல போகுது, எங்க போகுதுங்கிற ஒரு தெளிவு, அது சார்ந்த ஒரு சிந்தனை சித்தாந்தம் நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், அடுத்தது இந்த ஆய்வு உலகத்துல நான் பார்க்கிற பொழுது இந்தியா என் இலக்கு, இல்லைங்களா? இந்தியா என் இலக்கு என்ற கடற்பயணத்தை தொடங்கின கொலம்பஸ் இந்தியா வந்து சேரவில்லை. மாறாக அமெரிக்கா என்ற ஒரு புதிய நாட்டை கண்டுபிடித்தார். அதுபோலவே நினைத்த குறிக்கோளை அடையாமல் கூட போகலாம், ஆனால்
ஆய்வுலகத்துல ஆய்வாளரை வழி நடத்த ஒரு பயண இலக்கு வேண்டும். சரிங்களா? ஒரு பயண இலக்கு வேணும். பயண இலக்கு இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மேற்கொண்டு செய்ய முடியாது என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. ஒரு இலக்கு வேணும். அப்போ தரவுகளை திரட்டுவதற்கும் ஒரு குறிக்கோள், அது சார்ந்த மையம் வேண்டும். அதுவே கருதுகோள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஹைப்போதீசிஸ் என்று சொல்லி பார்க்க. இப்ப நான் பேசுறேன், இந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல ஐயா எனக்கு புரியல அப்படின்னு ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு நீங்க மைக் ஆன் பண்ணி நீங்க பேசிருங்க. அப்படின்னா தான் எனக்கும் தெரியும் எந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கலையோ அந்த இடத்துல உங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். கருதுகோள் அல்லது ஹைப்போதீசிஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. இந்த கருதுகோளை குறித்து ஒரு விளக்கத்தை சொல்லுகிற போது, ஆய்வை தொடங்குவதற்கு முன்பாக அந்த ஆய்வினுடைய இலக்கு அல்லது கொள்கை அல்லது குறிக்கோள் ஆகியன எப்படி அமைய வேண்டும் என்று தற்காலிகமான தீர்வை அமைத்து கொள்வது கருதுகோள் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இன்னும் கூட ஒரு விஷயத்தை இது பண்ணணும்னா, நம்ம சில புத்தகங்களை வாசிக்கிறோம். வாசிக்கும் போது அதிலிருந்து ஒரு கருத்தை உருவாக்கி ஒரு தலைப்பு உருவாக்கி அந்த தலைப்பின் அடிப்படையில நம்முடைய தீசிஸை நம்ம வந்து செய்யறோம். ஆனா அந்த தீசிஸ்ல பாத்தீங்கன்னா சரியான ஒரு இலக்கு வேணும். குறிப்பா நம்ம பார்க்கும்போது ஒரு தற்காலிகமான ஒரு தீர்வை என்ன அப்படின்னா, நான் எழுதின அந்த ஒரு தீசிஸின் அடிப்படையில உங்களுக்கு நான் சொல்றேன். சில சித்தர் பாடல்களை படிச்சேன். அது பைபிள் தத்துவத்தோடு இருந்துச்சு. ஆகவே நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ஹைப்போதீசிஸ்ல என்ன எழுதுறேன், விவிலியத்திற்கும் சித்தர் பாடல்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை இந்த ஆய்வின் வழியாக விளக்க முற்படுகிறேன். அது என்னுடைய இலக்காய் இருந்தது. அது போலத்தான் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு இலக்கு என்பது அவசியமான ஒன்றாக இருக்குது. சரிங்களா? இது ஆய்வாளருடைய ஊகத்தையும் அனுபவத்தையும் அனுபவத்தாலும் அனுமானத்தாலும் முன்மொழிவுகளாலும் நிகழக்கூடியது. கருதுகோள் ஆய்வு செய்யப்படும் முன்பு உருவாக்கி கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. கருதுகோள் வந்து நம்ம உருவாக்கணும். சரிங்களா? ஆய்வாளருடைய ஊகத்தாலும் அனுபவத்தாலும் அனுமானத்தாலும் முன்மொழிவுகளாலும் முன்மொழி உரைகளாலும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். முன்மொழி இருந்து யாராவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்படி சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களையும் நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். கருதுகோள் ஆய்வு செய்யப்படும் முன்பு அதை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் உருவாக்கணும், ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கணும். நம்முடைய ஆய்வு என்ன செய்ய போறோம், என்ன தலைப்பு எடுக்க போறோம். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு, ரைட்டு, வாழ்க்கை வரலாறு நீங்க எழுதுறீங்கன்னு வைங்க. எந்த காஸ்பல்ல இருந்து நீங்க எதை மென்ஷன் பண்ண போறீங்க, அதை சரியா மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்ப தீர்க்க தரிசன நூலை குறித்து நீங்கள் ஆய்வு செய்ய போறீங்க அப்படின்னா, இன்றைய தீர்க்க தரிசனமும் வேதாகம தீர்க்க தரிசனங்களும் போட்டீங்கன்னா, பொத்தாம் பொதுவா ஒரு தலைப்பு போட்டீங்கன்னா அது எங்க கொண்டு போய் நிறுத்துவீங்க? உங்களுடைய தீசிஸ் பைபிளை விட 4 மடங்கு உயர்ந்து போய் நின்றும். அவ்வளவு பக்கமெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. அப்ப என்ன செய்யறோம், ஏதோ ஒரு தீர்க்க தரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஆமோஸ் தீர்க்க தரிசியினுடைய தீர்க்க தரிசனமும் அதனுடைய நிறைவேறுதலும் இக்கால தொடர்பும் அப்படின்னு தொடர்பு படுத்தினீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசி சொன்ன அவருடைய தீர்க்க தரிசன உரையில ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நடந்துட்டு இருக்கு. சோ அப்ப அதுக்கு என்ன செய்யணும், ஆமோஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன உரை இக்காலத்திற்கு பொருந்தி வரக்கூடியதாக கருதுகிறேன். that's mean by the hypothesis என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ ஆய்வு பொருளுக்கு விடை காண முற்பட்ட போது
ஆய்வாளர் கொண்ட கருதுகோள் சரியானதாகவும் அமையலாம் அல்லது தவறாக கூட அமையலாம். அது மேட்டர் இல்லை. அப்போ ஆய்வு இப்படிப்பட்டதாக இருக்கலாம் என்று நினைக்க தொடங்குவதே ஹைபோதீசிஸ் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். ஆய்வு இப்படிப்பட்டதாக இருக்கலாம் என்று நினைக்க தொடங்குவதே கருதுகோள் அல்லது ஹைபோதீசிஸ் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப அந்த கருதுகோள் ஆய்வை தொடங்கும் முன் அந்த ஆய்வின் இலக்கு அல்லது கொள்கை அல்லது குறிக்கோள் ஆகியவை எப்படி அமைய வேண்டும் என்று தற்காலிகமான ஒரு தீர்வை அமைத்து கொண்டால், தற்காலிகமான தீர்வை அமைத்துக் கொள்ளுதல் தான் கருதுகோள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இப்ப கருதுகோளுடைய தேவை, நெசசிட்டி ஆஃப் த ஹைபோதீசிஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆய்வில் உண்மை தன்மையை தேடி காண்பதற்கான ஒரு கருவியே கருதுகோள் ஆகும். கருதுகோள் இல்லாத ஆய்வு கடிவாளம் இல்லாத குதிரை போன்றது. எந்த பக்கம் வேணாலும் அப்படியே திரும்பி பார்த்து தனக்கு தட்டுப்படுறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அதனாலதான் என்ன செய்யறாங்க, குதிரைக்கு கடிவாளம் போடுறாங்க. ஏன்? அது ஒரு சீரான பாதையில அது சரியா அது ஓடி வரணும் அப்படிங்கிறதுக்காக, இல்லைங்களா? அப்போ கருதுகோளுடைய தேவை இதுல என்ன சொல்லுதுங்க, இது ஒரு கடிவாளம் போன்றது. கடிவாளம் இல்லாத குதிரை போல நாம் ஓடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், கருதுகோளினுடைய அவசியம், அதனுடைய தேவைகள் நமக்கு உபயோகமானதா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆய்வுக்கு தேவையான தரவுகளை திரட்டவும் தேவையற்ற தரவுகளை சேகரிப்பதற்கு தடை செய்கிறது. எனவே ஒரு ஆய்வாளருக்கு கருதுகோள் இன்றியமையாத ஒன்றாய் இருக்கிறது. இப்போ நண்பர்கள், நீங்க ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்க, புத்தக கடைக்கு போறீங்க, உங்களுடைய தலைப்புக்கு ஆப்டா இருக்கக்கூடிய, டைரக்டா ஆப்டா இருக்கக்கூடிய புத்தகங்கள் வேணா 2-1 கிடைக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு கடையில போய் நீங்க புத்தகம் வாங்குறீங்க அப்படின்னா, அல்லது பழைய புத்தக கடையில புத்தகத்தை தேடுறீங்க, அல்லது லைப்ரரியில போய் புத்தகத்தை தேடுறீங்கன்னா, அதுல என்ன செய்யலாம், அங்கங்க ஒரு சில சின்ன சின்ன குறிப்புகள் அல்லது சில பக்கங்கள் உங்களுக்கு இருக்கும். அப்ப என்ன செய்யணும், இத நீங்க எந்த ஒரு புத்தகத்தை போய் நீங்க எடுத்து அதுல இருந்து ஏதாவது குறிப்புகளை நீங்க தேடும் போது உங்களுடைய தலைப்புக்கு தகுந்த மாதிரியான ரிலவெண்டான ஏதோ ஒரு சில பக்கங்கள் இருக்கலாம். சகோதரிக்கு பாவம் தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. அதனால என்ன செய்யணும், நீங்க புத்தகங்களை எந்த ஒரு புத்தகத்தை நீங்க போய் பார்த்தாலும், லைப்ரரி போய் பார்த்தாலும், முதல்ல என்ன செய்யுங்க, தலைப்பு, யாரு அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறா அதை பார்த்துட்டு, பப்ளிஷ் பண்ணவர் என்ன படிச்சிருக்கிறாரு, அவர் எங்க பட்டம் வாங்கி இருக்கிறாரு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இண்டெக்ஸ், பொருளடக்கம் அல்லது உள்ளுரை இருக்கு. அந்த உள்ளுரையில உங்களுக்கு தேவையான, உங்களுடைய தலைப்புக்கு தேவையான சில பக்கங்கள் அங்க ஏதாவது குறிப்பிடப்பட்டு இருக்கிறதா, அல்லது அது சார்ந்த பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து அதை மட்டும் நீங்க எடுக்கணும். 400 பக்கம் தேடின பாஸ்டர், எனக்கான பாயிண்ட் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அது இண்டெக்ஸை பார்த்தாவே புரிஞ்சுக்கணும், நமக்கான இந்த தரவுகள் இங்க இருக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாலேஜை தருவது என்னதுங்க, கருதுகோள். அப்ப அந்த கருதுகோள் என்னன்னா, அதுதான் தேவை. நம்மளுடைய தலைப்புக்கு ஒவ்வாத மற்ற புத்தகங்களை நம்ம தேடி போக மாட்டோம். நமக்கு தேவையான புத்தகம் எது, அதுக்குள்ள மட்டும்தான் நம்மளுடைய கவனம் அதுல இருக்குங்க. அதனாலதான் இது கருதுகோளுடைய தேவையா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரைட். இப்ப உங்களுக்கு என்ன சொன்ன, கருதுகோள் என்றால் என்ன, கருதுகோளுடைய தேவைகள் என்ன என்பதை குறித்து சொன்னேன். கருதுகோளுடைய தகுதிகள் என்ன என்பதை குறித்து உங்களுக்கு நான் அடுத்ததாக சொல்கிறேன். ஆய்வாளர் தன்னுடைய ஆய்வுக்கு ஊகமாக அமையும் ஒரு முடிவை குறித்து நினைக்கும் போது சில தகுதிகளை பெறத்தக்கதாக கருதுகோள் அமைய வேண்டும். ரொம்ப முக்கியங்க. இப்போ செயல்முறையில் சோதிக்கப்படக்கூடியதாகவும்
கோட்பாட்டு அளவில் தெளிவுடையதாகவும் ஆய்வு பொருளோடு பொருந்திய ஆய்வு பொருளோடு நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கணும். செயல்பாடா இருக்கட்டும், அது சோதனை வடிவமா இருக்கட்டும், கோட்பாடா இருக்கட்டும், அதுல தெளிவு வேணும். ஆய்வு பொருளோடு நெருங்கிய ஒரு தொடர்பு அதுக்கு இருக்கணும். அப்ப கருதுகோளுடைய தகுதி, அதே நேரத்துல எளிமையானதாகவும் நம்முடைய சேகரிக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் வகைப்படுத்த உதவக்கூடியதாகவும் தொடர்ந்து தகவல்கள் திரட்ட நம்மை உந்தி தள்ளக்கூடியதாகவும் இந்த கருதுகோள்கள் அமைந்திருக்கணும். 4 புக்கை பார்த்துட்டு எப்பா போதப்படா சாமின்னு நம்ம டயர்டா உட்காந்துடக்கூடாது. இன்னும் நிறைய புத்தகங்களை நம்ம அதுக்குரிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை வாசிச்சு நம்முடைய தீசிஸ வலிமையானதாக எப்படி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியது இந்த கருதுகோளுடைய தகுதியாக அது இருக்கிறது. சரி, இப்ப கருதுகோளுடைய உருவாக்கம் அடுத்த சைடு டாபிக். கருதுகோளை உருவாக்காத நிலையில ஆய்வாளருடைய பணி கடுமையாக இருக்கும். அதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், குதிரைக்கு கடிவாளம் இல்லைன்னா அது எங்க வேணாலும் ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டா இருந்தாதான் அது நேரான சீரான பாதையில ஓடும். இப்போ தேவையில்லாம இதனால கருதுகோளுடைய உருவாக்கத்துல நான் பார்க்கும்போது கருதுகோளை உருவாக்காத நிலையிலே ஆய்வாளருடைய பணி கடுமையாக இருக்குங்க. மைண்ட்ல எதுவுமே ஏறாது, என்னடா பண்ண போறங்கிற ஒரு தடுமாற்றம் நமக்குள்ள உண்டாகும். தேவையில்லாத கால விரயம் உண்டாகும். அடுத்தது பாத்தீங்கன்னா கருத்து தெளிவில்லாமலேயே போயிடும். மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்தா இருக்கும், முடியுமா? முடியாது. அது போல கருத்து தெளிவின்மை அது ஏற்பட்டுவிடும். ஆகவே ஒரு ஆய்வாளர் கருதுகோளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஹைபோதீசிஸை நம்ம உருவாக்கிக்கணும். கருதுகோளை உருவாக்கி கொள்வதற்கு ஆய்வாளர் ஆய்வு பொருள் குறித்த ஆழமான சிந்தனையை பெற்றிருக்கணும். என்ன ரிசர்ச் பண்ண போறோம், எதிலிருந்து பண்ண போறோம், எதை மையப்படுத்தி காட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு என்னதுங்க ஒரு ஆழ்ந்த சிந்தனை தேவை. உதாரணமா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சு ஒரு தீசிஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. கடவுளுடைய படைப்பு ஒரு ஆய்வு. இப்போ ஆய்வுனா இப்போ மற்ற சமயத்துல ஆய்வு என்ன, படைப்பு பத்தி என்ன சொல்லியிருக்குது? இந்து சமயத்துல, இஸ்லாமிய சமயத்துல, சீக்கிய சமயத்துல, இப்படி மற்ற சமயங்கள்ல ஆய்வு செய்து அதுல என்ன செய்யணும், படைப்பு பத்தி என்ன சொல்லியிருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதையை சொல்லியிருக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கோடிட்ட காண்பிச்சு அதுல இருந்து அதனுடைய டிஃபரன்சியேஷனை, ஒரு வித்தியாசத்தை, ஒரு தெய்வீக தன்மைய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி படைப்பினுடைய செயல்பாடு உருவானுச்சுன்னு சொல்லி நீங்க ஆய்வுல நிறுவனம். அப்போ அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஆய்வு பொருள் பற்றிய ஒரு ஆழ்ந்த ஆழமான சிந்தனை வேணும். எதை பத்தி ரிசர்ச் பண்ண போறேன்னே தெரியாம நம்ம ஆய்வு உலகத்துல குதிச்சோம்னா ஆகாயத்துல சிலம்பம் பண்றவங்களா மாறி போயிரும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்புறம் ஆய்வாளர் ஆய்வு பொருள் பற்றிய கூர்மையான உற்று நோக்கல் தன்மை கொண்டவராகவும் இருக்க வேண்டும். ஒழுங்குபடுத்தப்பட்ட கற்பனை வளமும் படைப்பு சிந்தனைகளும் நிரம்ப பெற்றவராக இருக்க வேண்டும். கற்பனை வளம் வேணுங்க. கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகுனா ஒரு பாடல் வரியில இல்லைங்களா? அப்போ இங்க நம்ம பார்க்கும்போது கட் காப்பி பேஸ்ட் போக கூடாது. சில விஷயம் நீங்களா என்ன செய்யணும், இமேஜினேஷன் பண்ணி ஒரு சொந்தமா வாக்கியங்களை அமைக்கணும். எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து கடனாய் வாங்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது இல்லைங்களா?
கொஞ்சம் கற்பனை வளம், உங்களுடைய கற்பனை வளம் வேணும். கற்பனை வளத்தோடு எழுதணும், சொந்த வாக்கியங்களை அமைத்து எழுத வேணும். அதனாலதான் இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கருதுகோளுடைய உருவாக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ரைட், இதுவரைக்கும் புரிந்ததா நண்பர்களே? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே சார், ஓகே சார், புரியுதுங்க சார். இப்போ கருதுகோளுடைய வகைகள் என்னன்னுங்கிறது பார்க்கிறோம். எளிய கருதுகோள் ஒன்னாவது, இரண்டாவது மாற்று கருதுகோள், மூன்றாவது பயனில் கருதுகோள், நான்காவது எதிர்மறை கருதுகோள். இந்த 4 விஷயம் இருக்குது. அதுல முதல் விஷயத்தை பார்க்கிறோம். எளிய கருதுகோள் அப்படின்னா என்ன? எளிய கருதுகோள், மாற்று கருதுகோள், பயனில் கருதுகோள், எதிர்மறை கருதுகோள். இந்த 4 டைப் அதுல இருக்குமா. அதுல முதலாவது பார்க்கும்போது எளிய கருதுகோள். எல்லாரும் புரிந்து கொள்வதற்கும் கையாள்வதற்கும் எளிமையாய் இருப்பதை எளிய கருதுகோள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். ரொம்ப ஈஸியா இருக்கு, எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து எளிய கருதுகோள். இரண்டாவது மாற்று கருதுகோள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட கருதுகோள் பயன்படாது என்று அறியப்பட்ட நிலையில வேறொரு கருதுகோளை உருவாக்கி கொள்வது மாற்று கருதுகோள் எனப்படும். சரிங்களா? இப்போ கொலம்பஸ் என்ன பண்ணாரு, இந்தியாவை கண்டுபிடிக்கதான் வந்தாரு. ஆனா அவரு நல்ல நோக்கத்தோடு தான் புறப்பட்டாரு. இந்தியா இங்க இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அது உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணிடலான்ட்டு அப்படியே கொண்டு போய் அவரு என்ன பண்ணிட்டாருங்க, கப்புன்னு அமெரிக்காவில் போய் இறங்கிட்டாரு. வாஸ்கோட காமா தான் என்னதுங்க கேரளாவில் இருக்கிற கேலிக்கட் இன்னைக்கு இருக்கிற கோழிக்கோட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆக மாற்று கருதுகோள், தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கருதுகோள் பயன்படாது என்று அறியப்பட்ட நிலையில வேறொரு கருதுகோளை உருவாக்கி கொள்வது மாற்று கருதுகோள். சில பேர் தீசிஸ ஆர்வமா தொடங்கிட்டு பாதி வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேல முடிக்க முடியாம திணறிட்டு இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நாம இருக்கக்கூடாது. நம்மளுடைய கருத்துக்களை என்ன செய்யறோம், ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுக்கணும். இந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரி போடும்போது உதவி படம்னு ஒண்ணு போட்டு வச்சுக்குவாங்க. நண்பர்களே, மேத்தமேட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியலையா? யாரு மேத்ஸ் எல்லாம் படிக்கல போல இருக்கு. அப்ப அந்த உதவி படம் போட்டு ரஃபா என்ன செஞ்சார், இந்த படம் இப்படித்தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி ஒரு இதை வாத்தியார் காமிச்சாதான் ஓ பையன் அதை புரிஞ்சிருக்கிறாரு, ரைட்டு, மத்த கணக்கெல்லாம் கரெக்டா போட்டிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அது போலதான் இங்க நான் பார்க்கிற பொழுது இந்த கருதுகோள் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அடுத்து எளிய கருதுகோள், மாற்று கருதுகோள் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து பயனில் கருதுகோள். சில கருதுகோள்கள் தொடக்க நிலையிலோ அல்லது இடையிலோ பயன் தராமல் போகலாம். அவை பயனில் கருதுகோள் எனப்படுகிறது. சில கருதுகோள் யோசிப்போம், நம்ம யோசிக்கும் போது எதனா இருக்கு, அது பேக் ஃபயர் ஆயிரும், சரியா அது போய் முடிக்க முடியாது, பயனில்லாம போயிருங்க. சில கருதுகோள் தொடக்க நிலையிலேயே என்னதுங்க எண்டுகாடு போட வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதுவும் அல்லது பாதியில போனதுக்கு அப்புறம் எண்டுகாடு போட்டு இதுக்கு மேல கொண்டுட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லும் போது அதற்கு பேர் பயனில் கருதுகோள். அப்ப அந்த கருதுகோளை நாம் இன்னும் சரியாக திட்டமிட்டு அமைக்கவில்லை. அதை செழுமைப்படுத்தி கொண்டு மறுபடியும் அதை கற்றுக்கொண்டு நாம் சரியான ஒரு தலைப்பை தெரிவு செய்து நாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தருவது பயனில் கருதுகோள். அதன் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பயனில் கருதுகோள் என்று சொல்லி பார்க்கிறோம். எதிர்மறை கருதுகோள் கடைசியா நான் பார்க்கும்போது நடைமுறைக்கு ஒவ்வாத வகையில் அமையக்கூடிய கருதுகோள் எதிர்மறை கருதுகோள் எனப்படுகிறது.
சரிங்களா? நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யறோம். அது என்னதுங்க? எதிர்மறை கருதுகோள். அதுக்கு உதாரணமா என்ன சொல்லலாம்? எதை உதாரணமா சொல்லலாம்? நண்பர்களே, கேக்குதுங்களா? சொல்லுங்க. நடைமுறைக்கு ஒவ்வாத வகையிலே அமையக்கூடிய கருதுகோள் எதிர்மறை கருதுகோள் ஆகும். ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றது, ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றது எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க சொல்லணும், பாரம்பரியம். அந்த ட்ரெடிஷன், இந்த ட்ரெடிஷன் என்ன செய்யுதுங்க, இன்னைக்கு நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு கருத்து சொல்லுது. என்ன கருத்து? ஏழை வாழைகள் எல்லாம் படிக்க கூடாதுங்குது. சரிங்களா? பாடத்தை கேட்கறவங்களுடைய காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துக்குது. இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். அந்த மாதிரி பின்புலத்துல இருந்து பைபிளுடைய டாக்டரினை கொண்டுட்டு போய் அதோட கம்பாரிட்டிவ்ஸ் கொடுத்து நம்ம விளக்கம் கொடுக்க முடியுங்களா? முடியாது. அப்ப என்ன, நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய வகையில தான் என்ன செய்யுதுங்க, கருதுகோளை அமைக்க வேண்டும். சரிங்களா? சிம்சோனை கொண்டுட்டு போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேற்று சமய கருத்துக்களோடு பொருத்தி பார்த்து விளக்கம் கொடுக்கறன்னு சொன்னா அது ஏத்துக்க முடியுங்களா? முடியாது. அதுதான் அதுக்கு ஒரு விளக்கம், உதாரணத்துக்கு அதான் அது. அப்போ சமுதாய ஒழுங்கிற்கு வருண பிரிவுகள் தேவை, சாதிக்கு தக்க ஒழுக்கம் இருக்கிறது போன்ற கருதுகோள்கள் எதிர்மறை கருதுகோள்களால் முறியடிக்கப்பட்டு விட்டது. இல்லைங்களா? சமுதாய ஒழுங்குக்கு வர்ண பிரிவுகள். வர்ணம்னா என்ன? கலர்ஃபுல்லா, கலர்ஸ், வர்ணம். வர்ணம் என்பது பிராமணா, வைஷ்யா, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா என்ற சாதி பிரிவு. இதுதான் வர்ண பிரிவு. கம்யூனிட்டி, சாதி பிரிவினை அல்லது சாதி பிளவுகள் என்று சொல்லி அதை குறித்து நான் பார்ப்பேன். இப்போ இந்த சாதி பிரிவுகள் தேவை, சாதிக்கு தக்க ஒழுக்கம் இருக்கிறது போன்ற கருதுகோள்கள் எதிர்மறை கருதுகோளால் முறியடிக்கப்பட்டு விட்டுச்சு. இன்னைக்கு சாதி இல்லை, சாதி இல்லைங்கிற அந்த நோக்கத்தை பலர் முன்னெடுத்து இன்னைக்கு என்ன செய்யறாங்க, சாதிய மறுப்பு திருமணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுபட்டு வாழ்ந்துட்டு கூடிய உன்னதமான ஒரு சூழலை இந்தியாவில் பார்க்கிறோம். ஆனா கடந்த 10 ஆண்டுகளா திரும்ப என்ன செய்யறாங்க, வர்ண கட்டமைப்புக்குள்ள நம்மளை எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த இந்திய கவர்மெண்ட். ஸோ இப்ப அதை பத்தி நம்ம பேசணும்னா தேவையில்லாத சர்ச்சையாகும். ஓகேவா? ஆகவே எதிர்மறை கருதுகோள், நடைமுறைக்கு ஒவ்வாத வகையிலே அமையக்கூடிய கருதுகோள் எதிர்மறை கருதுகோள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்த தலைப்பு எழுதிக்கங்க. அதே இதுல கருதுகோள் இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஆய்வு. கருதுகோள் இல்லாமல் செய்யப்படும் ஆய்வு. மிக சில சமயங்களிலே கருதுகோள் இல்லாமல் ஆய்வும் அதன் முடிவுகளும் நிகழ்வது உண்டு. கருதுகோளே இல்லாம என்ன செய்யறாங்க, ஆய்வுக்கான ஒரு முடிவை சொல்லிட்டு போற மக்களும் இருக்கவே செய்யறாங்க. உண்மைகளை அப்படியே பதிவு செய்து மதிப்பிட்டால் பெறக்கூடிய முடிவை அறிவிக்கும் சில ஆய்வுகளால் கருதுகோள் தேவையில்லாமல் போகலாம். உண்மையை அப்படியே பதிவு செஞ்சு மதிப்பீடு அப்படியே வெளியில அனுப்புறாங்க. உண்மையை அப்படியே பதிவு செஞ்சு கருதுகோளை வெளியிடுறாங்க. வெளியிடும் போது என்னாதுங்க, அவருடைய முடிவை அறிவிக்கும் சில ஆய்வுகளால் கருதுகோள் தேவையில்லாமல் போகலாம். சரிங்களா? கருதுகோள் தேவையில்லாமல் போகலாம். சில முடிவுகள் தன்னிச்சையாகவும்
எதிர்பாராமலும் கிடைத்திருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா சில முடிவுகள் தன்னிச்சையாகவும் எதிர்பாராமலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஒரு ஆய்வு தேடி போவோம், எதிர்பாராத சில முக்கிய கருத்துகள் நம்முடைய சிந்தனைக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய விதத்துல பல கருத்துகளும் நமக்கு கிடைக்க அங்கே வாய்ப்புகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது. சரிங்களா? குறிப்பா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, எவர் சில்வர் டம்ளர், ரேடியம், பென்சிலின் போன்றவைகள் எல்லாம் ஆய்வாளர்கள் திட்டமிட்டு கருதுகோள் அமைத்து கொண்டு கண்ட முடிவுகளா அதை சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு பொருளை குறித்து நாம் சொல்லுகிற போதும் என்றாலும் கருதுகோளே இல்லாமல் ஆய்வு மேற்கொள்வது என்பது பெரும்பாலான ஆய்வுகளில் நற்பலன்களை தருவதில்லை. அப்ப என்னதுங்க, கருதுகோள் இல்லாது செய்யப்படக்கூடிய ஆய்வு சிலது இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா உண்மை வரலாறு எழுதும் போது அதுக்கு கருதுகோள் என்ன செய்ய வேண்டியது இல்லைங்க, தேவையில்லை. அதுக்கான முடிவு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. உதாரணத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஜெய் பீம் படம் வந்துச்சு இல்லையா? அது உண்மை சம்பவத்தை தான் சில மசாலா போட்டு, சில பவுடர் பூசி, லிப்ஸ்டிக் பூசி, எல்லாம் பூரா மேக்கப் போட்டு அது படம் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த படத்தினுடைய உண்மை கருத்து என்னதுங்க, உண்மையிலே நடைபெற்ற ஒரு விஷயத்தை தான் அவங்க கருவை மையமாக கொண்டு அது படமாக்கியிருக்காங்க. அதுபோல உண்மை சம்பவங்களை என்ன செய்யறாங்க, கையில எடுத்துக்கொண்டு பலரும் இலக்கியங்கள், கட்டுரைகள், நூல்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு முடிவுரை என்பது தேவையில்லை. ஆனா எல்லா நேரத்திலயும் அது ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்கிறத தான் இங்க பார்க்கணும். சரி, இப்ப கருதுகோளுடைய முக்கியத்துவம், அடுத்த பாயிண்ட், கருதுகோளினுடைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹைபோதீசிஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். கருதுகோள் ஒன்று, ஹைபோதீசிஸ் என்பது மாற்ற முடியாத ஒரு சட்டம் அல்ல. அதை விட்டால் வேறு வழி இல்லை என்ற நிலையும் நாம் யோசிக்க வேண்டாம். அதை விட்டா வேற வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனை வேணும். ஷேவிங் தவறா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். ஷேவிங் பிளேடு சரியில்லை என்று சொன்னால் அதை தூக்கி எறிந்து விட்டு வேறொரு புதிய ஒன்றை வாங்கி பயன்படுத்துவது போலதான் இந்த கருத்துகோள் ஒன்றும் செட் ஆகலைன்னா தூக்கி போட்டு அடுத்த ஒரு புதுசா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்யணுங்க, அதை நோக்கி போய் தேடி கண்டுபிடிச்சு ஆய்வு செய்ய வேண்டும். இது கருதுகோளுடைய முக்கியத்துவம். பஸ் பயணத்துல பழுது ஏற்பட்டால் வேறொரு பேருந்தில் நாம் பயணம் செய்கிறோம் அல்லவா, அது போலத்தான். அது சொல்ல வேண்டியதில்லை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் அப்பப்ப போய் முக்கியமான இடத்துல நின்றுது இல்லையா? அப்ப என்ன, ஸ்பேர் பஸ்ல ஏறி நம்ம போக வேண்டிய ஊருக்கு போயிடுறோம். ஐயோ, நான் டிராவல் பண்ண பஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அல்லது இன்ஜின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு வேற பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வருவோமா, இல்ல வேற பஸ் பிடிச்சு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோமா? காலையில ஆபீஸ் போறீங்க, பஸ் பிரேக் டவுன் ஆயிட்டு நின்றுச்சு அண்ணா மேம்பாலத்துல, என்ன பண்றீங்க, பின்னாடி எந்த வண்டி வருது பார்த்து டக்குன்னு ஏறி போறீங்க இல்லையா? அது போலதான் ஆய்வுடைய கருதுகோளை அப்படித்தான் நாமும் அணுக வேண்டும். கருதுகோளை கைவிட்டு விட்டு மாற்று கருதுகோளை கொள்வது ஆய்வாளனுக்கு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. சரிங்களா? அதை நீங்க பார்த்துக்க. அடுத்து, கருதுகோள் இல்லாமல் ஆய்வு மேற்கொள்வது என்பது பெரும்பாலான ஆய்வுகளில் நற்பயனை தருவதில்லை என்பதை மறுபடியும் உங்களுடைய நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே கருதுகோள், ஹைபோதீசிஸ் என்பது, இதோட இந்த பேப்பர், இந்த லெசன் நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த ஒரு லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி கருதுகோள் அது என்ன, கருதுகோள் ஆய்வை தொடங்கும் முன் அந்த ஆய்வினுடைய இலக்கு அல்லது கொள்கை அல்லது குறிக்கோள் ஆகியவை எப்படி அமைய வேண்டும் என்பதை தற்காலிகமாக தீர்மானித்து கொண்டு அமைத்துக் கொள்வதுதான் கருதுகோள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கருதுகோளுடைய தேவை என்னதுங்க, ஆய்வினுடைய உண்மை தன்மையை தேடி காண்பதற்கான ஒரு கருவிதான் கருதுகோள். ரைட். கருதுகோளுடைய தகுதி
ஆய்வாளர் தம்முடைய ஆய்வுக்கு ஊகமாக அமையும் ஒரு முடிவை குறித்து எண்ணும்போது சில தகுதிகளை பெறத்தக்கதாக கருதுகோள் அமைய வேண்டும் என்று சொல்லி அங்கே நான் பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது நாம் பார்க்கும்போது கருதுகோளுடைய உருவாக்கம், அந்த கருதுகோளை உருவாக்காத பட்சத்துல ஆய்வாளருடைய பணி கடுமையாக அமைகிறது. எங்க எடுப்போம், எங்க தொடங்கி எங்க முடிக்கிறதுனே தெரியாம போயிடும். சிலருடைய பிரசங்கங்களும் அப்படித்தான் இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு பைபிள் ஒரு போர்ஷன் எடுத்துட்டு அதை முடிக்க முடியாம திக்கி திணறக்கூடிய ஒரு நிலைய நடைமுறை வாழ்க்கையில நாம் பல இடங்களில பார்த்தறியக்கூடிய ஒன்றா இருக்குது. நாம் எதை குறித்து பேச போகிறோம், எந்த முக்கிய குறிப்புகளை வைத்து அதை நாம் சொல்ல வர்றது கருத்துக்களை அழுத்தமாக சொல்ல போகிறோம் என்ற ஒரு தெளிவு ஆய்வாளனுக்கும் போதகர்களுக்கும் அவசியமான ஒன்று. ரைட். அடுத்து கருதுகோளுடைய வகைகள்: எளிய கருதுகோள், மாற்று கருதுகோள், பயனில் கருதுகோள், எதிர்மறை கருதுகோள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது கருதுகோள் இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஆய்வு நல்ல விஷயமா இருக்கு. ஒரு 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 மனிதனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் சொல்லலாம், ஆனா அது பயன் தரும். ஆனா அதே ஆய்வு நோக்கில கொண்டு போகும்போது அந்த நூல் ஆய்வுக்கு சரியான வகையில பொருந்துமா என்பது சற்று சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியாகவும் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். கருதுகோளுடைய முக்கியத்துவம் என்னதுங்க? நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணத்துல தடை ஏற்பட்டு விட்டால், பேருந்துல பழுது ஏற்பட்டு விட்டால், அதே மார்க்கத்துல அதே ஊருக்கு போற வேற பஸ்ஸை பிடிச்சு நாம் போய் சேர்றோம். அது போலதான் ஒரு ஆய்வாளருடைய கருதுகோளுடைய முக்கியத்துவமும் அமைப்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்ப்போம். ரைட். அடுத்த இது 3வது பாடம் முடித்து விட்டது. அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது பாடம் ஆய்வு சிக்கல், ரிசர்ச் ப்ராப்ளம் என்று சொல்லி பார்ப்போம். இந்த பாடம் என்பது ஆய்வு சிக்கல் இல்லைங்களா? ஆய்வு சிக்கல் என்னன்னா கட்டுரை, பயிற்சி, செய்முறை, விளக்கம், கையேடு, ஆய்வேடு, ஆய்வு கட்டுரை என்பன ஒரே பொருளிலே வழங்கப்படுகிறது. அவற்றில் உள்ள வேறுபாட்டை அறிஞர் பெருமக்கள் அதை சுட்டி காண்பித்திருக்கிறார்கள். ஆய்வு சிக்கல் சரிங்களா? கட்டுரைனா என்ன? ஆய்வு பண்ணித்தான் கட்டுரை எழுதுறோம். பயிற்சினா பயிற்சி பிராக்டிஸ் பண்ணி அதை என்ன செய்யறோம், பிராக்டிக்கலா எழுதக்கூடிய விஷயத்தை எழுதுறோம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம பார்க்கிறோம். இப்படி பலரும் அதுக்குரிய கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் நண்பர்களே கேக்குதுங்களா? கேக்குது சார். எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. எல்லாரும் நண்பர்கள் இணைப்புல இருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்லோவா மட்டும் சொல்லுங்க. நாங்க பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும்போ எங்களுக்கு எழுத முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையா சொன்னாலும் டைம் எனக்கு கொடுத்த டைம் இதாகுது. பரவாயில்ல, உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். நீங்க பாயிண்ட்ஸ் எடுங்க. தக்க சமயத்துல உங்களுடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான உதவிகள் கிடைக்கப்பெறும். சரிங்களா சகோதரி? ஓகே பிரதர், தேங்க் யூ. ஹலோ, தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ. கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை நீங்க எழுதுங்க, முடிஞ்ச வரைக்கும் எழுதுங்க. நான் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே சொல்றேன். விளக்க கட்டுரை டெசர்டேஷன் என்பது ஒரு பொருள் மேல் தருக்க நெறியில் அமைந்தது என்றும், ஆய்வேடு என்பது ஒரு கருதுகோளை கொண்டு எழுந்த விரிவான ஆய்வு என்றும் டிஃபரன்சியேஷன் காட்டுறோம். விளக்க கட்டுரைன்னா என்னதுங்க? அது வேற. ஒரு கான்செப்டை கொடுத்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி நீங்க எழுதி காட்டுங்க அப்படிங்கறதான் என்ன செய்யறாங்க
அது டெசர்டேஷனுக்கு தீசிஸ்க்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஹலோ, ஆகவே அந்த டெசர்டேஷன்ல நீங்க செய்யும்போது மிகுந்த கவனத்தோடு செய்யணும். ஆய்வு மாதிரி இருக்கும். நண்பர்களை எக்கோ ஆகுது சார். எக்கோ இருக்கு வாய்ஸ். அப்படிங்களா? நாய்ஸியாவும் இருக்கு, எக்கோவும் இருக்கு. ரெண்டு லிங்க்ல உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது. ஒன்னு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்கோ வரும். ரெண்டு ஸ்கிரீன் வரும். இப்ப ஆகுதுங்களா? கிளியரா இருக்கீங்களா? ஓகே, கிளியரா இருக்கு. பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டியுடைய ப்ராப்ளம்னால கொஞ்சம் சார்ஜ் மாத்தி போட்டிருக்கிறேங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. ரைட். விளக்க கட்டுரை டெசர்டேஷனுக்கு வித்தியாசம் இருக்கு, தீசிஸ்க்கு வித்தியாசம் இருக்கு. டெசர்டேஷனுக்கு வந்து நம்ம ஹைப்போதீசிஸ் எல்லாம் நம்ம எழுத மாட்டோம், சினாப்சிஸ் எழுத மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கான்செப்டை கொடுத்து அதுல ஆர்டிகல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா தீசிஸ் என்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்போதீசிஸ் வச்சு அதனுடைய விளக்கத்தை நான் எப்படி கொண்டுட்டு வர போறேன், என்னுடைய ஃபியூச்சருடைய ரிசர்ச் எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் எலாபரேட்டா சொல்லி கொடுக்கிறது தீசிஸ். சரிங்களா? அப்போ சிக்கலை இதுல பாத்தீங்கன்னா முதல் அது சைடு ஹெட்டிங் போட்டுக்க, சிக்கலை மையமிட்ட ஆய்வு. சிக்கலை மையமிட்ட ஆய்வு. ஆய்வுக்கு அடிப்படையானது சிக்கலை மையமிட்ட தலைப்பு ஆகும். சிக்கலான ஒரு விஷயத்தை அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்ச நீங்க அவிழ்க்க போறீங்க. சரிங்களா? அதுதான் ஆய்வு. யாருனாலும் வந்து அந்த முடிச்ச அவிழ்க்க முடியல, யாருனாலே அதற்கு போதிய கருத்துக்களை சொல்ல முடியல. அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, இல்ல என்னால முடியும், ஐ கேன் டூ இட், என்னால இதை செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு நீங்கள் புறப்பட்டு போறீங்களே, உங்களுடைய முயற்சி அதை குறித்து சொல்லுகிறது. அப்போ ஆய்வுக்குரிய, அதாவது ஆய்வுக்கு அடிப்படையானது சிக்கலை மையமிட்ட தலைப்பாகும். ஆய்வு தலைப்பு ஆய்வுக்குரியதாகவும் சிக்கல் நிறைந்ததாகவும் தீர்வு காண்பதற்குரியதாகவும் இருக்க வேண்டும். அப்போ ஆய்வு தலைப்பு எப்படிப்பட்டதா இருக்கணுங்க? ஆய்வுக்குரியதா இருக்கணும். அதுல பல சிக்கல்கள் இருக்கணும். அந்த சிக்கல்களுக்கு என்னதுங்க, சரியான ஒரு தீர்வை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ ஆய்வாளர் நல்ல முறையில ஆராய்ந்து தலைப்பை தெளிதல் அவசியம். இப்போ நீங்க ஆய்வேட்டுல உங்களுடைய நீங்கள் செய்ய போகக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்குரிய தலைப்பையும் அதற்கு ஏற்ற வகையில உங்களுடைய டேட்டாவும் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 50% உங்களுடைய ஆய்வு என்ன செஞ்சிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்குத்தான் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சிக்கல் என்பதற்கு வுட்வர்த் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிஞர் விளக்கம் கொடுக்கிறத நான் கோடிட்டு காட்டுறேங்க. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, சிக்கல் என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம், பழக்கத்தாலோ இயல்பான அறிவின் தூண்டுதலினாலோ உடனடியாக பயன் தரத்தக்க விளக்கத்தை காண முடியாத ஒரு சூழல் என்று குறிப்பிடுகிறார். அதாவது பல சோதனைகள், அனுபவங்கள்,
கால விரயம் ஆகியவற்றுக்கு பின்னாடி நமக்கு விடை கிடைக்கக்கூடியதே ஆய்வு சிக்கல் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்லுவாருன்னா, பல சோதனைகள், அனுபவங்கள், கால விரயமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கலாம். சில புத்தகங்களை நீங்க கருத்து சார்ந்து அதை நிறுவி சொல்லணும் அப்படிங்கும் போது அந்த புத்தகத்தை தேடி சில நாட்கள், சில மாதங்கள் அலையலாம். அப்போ இவைகளுக்கு பின்னாடிதான் நமக்கு விடை கிடைக்கக்கூடியதுதான் ஆய்வு சிக்கல் எனப்படும். இந்த ஆய்வு சிக்கல்ல எனக்கான டேட்டா கிடைக்கலையே, தேடி கண்டுபிடிச்சு எடுத்த பிறகு என்னதுங்க, அதை விட நீங்க மகிழ்ச்சி கொள்றதுக்கு எல்லையே அது இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு அதுல என்னங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, இது ஆய்வு சிக்கல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிக்கலை மையமிட்ட ஆய்வு. அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, சிக்கலை தெரிந்தெடுப்பதற்கான கேள்வி. சிக்கலை தெரிந்தெடுப்பதற்கான கேள்வி. சிக்கல் என்று சொன்னால் நாம் தேர்ச்சி பெற்ற பாடப்பொருளோடு தொடர்புடையதா? சிக்கல்கள் கஷ்டம் தொடர்புடையதா? இப்ப நான் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன், இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்னு. சொல்லுங்க பாப்போம். நண்பர்கள்லாம் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஜான்சன் ஐயா நீங்க பேசலாம்டா. ஜான்சன் ஐயாவுக்கு அந்த விஷயம் தெரியாது, ஆர்வமா வராரு. மத்த நண்பர்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? எந்த இடத்துல பிறந்தார்? என்னுடைய கேள்வி அதுதான். மாட்டு தொழுவத்திலயா? மாட்டு தொழுவத்துல பிறந்தாருன்னு நான் படிக்கவே இல்லைங்களேம்மா. ஐயா பதில் சொல்லுங்க, சகோதரி பதில் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எந்த இடத்தில் பிறந்தார்? எங்கே பிறந்தாருங்கிறதுக்கு கேட்டா பதில் சொல்லிட்டீங்க, பெத்லகேமில் பிறந்தார். அருமையான பதில். அதுல நான் முழு மனதோடு அந்த பதிலை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த இடத்துல பிறந்தாருங்க? ஆய்வாளர் இது ஒரு சிக்கலான கேள்வியா இல்லையா? அதுல ஒரு சகோதரி எதுக்குடா வீடியோல போயிட்டு டக்குன்னு பேக்கப் போயிட்டாங்க. வாங்க சகோதரி, வாங்க பிரேமா, வாங்க. சொல்லுங்க, நீங்க இறையியல் கல்லூரி மாணவர்கள், இறையியல் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க இறையியல் கல்லூரி மாணவராக இருந்தா இப்ப கேள்வி மாதிரி நான் ஏசுனார் எங்க பிறந்தார் அப்படின்னு உலகத்தான் ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. தப்போ ரைட்டோ பதில் சொல்லுங்க. உங்களுடைய அதாவது பதில் சொல்வதற்கான முயற்சியை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். சத்திரத்தின் முத்தத்தில் உள்ள இடத்தில் பிறந்தார் அப்படின்னு இருக்குங்களா பைபிள்ல? கிட்டத்தட்ட லாட்ஜோட லாபியில. சத்திரம் என்பது அந்த காலத்து தங்கக்கூடிய ஒரு இடம் தானே, அதுக்கு இல்லாதனால ஒரு இன்னைக்கும் திருநெல்வேலியில எல்லாம் போனீங்கன்னா கிராமப்புறங்கள்ல அசன பண்டிகைகள்லாம் நாங்க போனோம்னா சத்திரத்துல வந்து தங்கிட்டு வரோம். ஊருக்கு நடுவில் இருக்குது, சகல வசதிகளோடு இருக்குது அது. ஆமா. ஏசுநாதர் எங்க பிறந்தாரு இன்னைக்கு வரை யாருக்கு தெரியாதுங்க. இதுதான் உண்மை. என்னடா பாஸ்டர் இப்படி சொல்றாருன்னு யோசிக்காதீங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல என்ன போட்டிருக்கிறது? மரியாள் பிள்ளையை பெற்று முன்னணியில் கிடத்தினார், அப்படித்தான் இருக்கு. ஆமா. எந்த இடத்துல இருந்தாம பெத்தாங்க? ஹாஸ்பிட்டல்ல போய் பெத்தாங்களா? மருத்துவச்சிகிட்ட போய் பெற்றெடுத்தாங்களா? அல்லது தானாகவே அன்னைக்கு இருந்த பெண்கள் எல்லாம் வலிமை மிகுந்த தாய்மார்களா இருந்ததுனால அவங்க சுயமாகவே பிள்ளைகளை பெற்றெடுத்தார்களா? தெரியாது. பிள்ளையை பெற்று முன்னணையில் கிடத்தினாள். அந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம், கான்ட்ரோவர்சி, அதை இறையியல் மாணவர்கள் நீங்க தான் கண்டுபிடிச்சு விளக்கணும். ட்ரை பண்ணுங்க. இப்ப புரியுதா? ஆய்வு சிக்கல்னா
புரியுதுங்கய்யா, புரிஞ்ச மாதிரி இருக்குதுங்கய்யா. ஐயா, எங்க இருந்து இந்த மாட்டு தொழுவன்றது எப்ப வந்தது? எல்லாரும் இந்த மாட்டு தொழுவன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்களே. இது எதோட சார் அவர் எந்த இடத்துல இருந்து பிறந்தாருன்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி பாட்டு எழுதின பல கவிஞர்களும் பாடலாசிரியர்களும் விசுவாசிகளும் மாட்டுக்கோட்டையை மெயின் பண்ணி வளமா பாட்டு எழுதிட்டாங்க. அந்த பாட்டுக்கும் இந்த பைபிள் வசனத்துக்கும் பொருத்தி பாருங்க. ஏன்னா யூ ஆர் த ரிசர்ச்சர், இறையில் மாணவர்கள், நீங்கள் அதை நீங்க பண்ணணும். ஓகே ஜான்சன் ஐயா, இப்ப நீங்க உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ஐயா நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. அவரு யாருக்கும் தெரியாது. இல்ல நான் சொல்ல வர்றது கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குதுங்களா? பைபிள் இருக்கிற விஷயத்தான் சொல்றேன். நான் எதையும் குறைச்சு மதிப்பீடு செய்யல. ஏன்னா இது ஆய்வு உலகம் வரும்போது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசித்தான் ஆகணும். பைபிள் இருக்கக்கூடிய சில முரண்பட்ட கருத்துக்களையும் நாம என்ன செய்யணுங்க, கவனத்துல கொண்டுகிட்டு தான் வரணும். அதுதான் ஆய்வு. ரைட். சிக்கலை தெரிந்தெடுத்து இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? சிக்கலை தெரிந்தெடுப்பதற்கான கேள்விகள். சிக்கல் நாம் தேர்ச்சி பெற்ற பாடப்பொருளோடு தொடர்புடையதா? இதற்கு முன்னாடி யாராலும் எண்ணப்பட்டதா? அதாவது இதுக்கு முன்னாடி யாராவது இதை பறிச்சு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? அடுத்த விஷயம் நமக்கு வேணும். ஆமாங்க, எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாருங்க. அப்ப உங்களுடைய கருத்தை உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதே கருத்தை நீங்க பின்னாடி சொல்றதுல என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் இல்லையே. அப்ப என்ன செய்யணும்? அவர் பண்ணாருன்னா அவர் சொன்ன கருத்தை விட ஒரு கூடுதலாக ஒரு படி முன்னோக்கி போய் நீங்க சொல்லணும். அப்பதான் அதுக்கு ஒரு ரீசர்ச் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கன்னு அதுக்கு அர்த்தப்படும். ரைட். இதற்கு முன் யாராலும் என்ன பெற்று ஓரளவு முயற்சியுடன் நிற்பதா? ஒருத்தர் ஒரு விஷயத்த கருத்து சொல்ற, நான் சொல்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லி அவர் பாதியில நிப்பாட்டிட்டாரு, அந்த கருத்தை விட எனக்கு அதிகமா தெரியும் அப்படின்னு சொல்றது. இதுல பாத்தீங்கன்னா பழைய அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பழைய சிலபஸ்ல படிச்சவங்களுக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல நான் அந்த புக்கை நான் பிஏ ஹிஸ்டரி பண்ணும்போது அதையும் பார்த்தேன், எம்ஏ புக்கையும் பார்த்துருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கோரேஸ் ராஜா பத்தி சொல்லப்பட்டிருக்குது. கோரேஸ் அரசர் என்ன பண்ணாருங்க, என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் கட்டிய மகாபெரிய பாபிலோன் அல்லவா அப்படின்னாரு. ஆண்டவர் ஒரே அடி அடிச்சாரு. அவர் என்ன பண்ணிட்டாருங்க, ஆடு மாடுகளோடு விலங்குகளோடு புல்மேய தொடங்கினார், புல்மேய்ந்தார் அப்படின்னு இருக்குது. இந்த கோரேஸ் ராஜா கடவுளை அடித்தார்னு தான் இருந்ததை தவிர அண்ணாமலை யூனிவர்சிட்டி புக்ல அவர் புல்லு மேய்ஞ்ச விஷயத்தை எங்க படிச்சுன்னா பைபிள் படிச்சுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது பழைய ஓல்டு சிலபஸ் எம்ஏ ஹிஸ்டரியில அண்ணாமலை டிடி சிலபஸ்ல அது இருக்கு. அப்போ அவர் அது வரைக்கும் தான் சொன்னாரு, அந்த புக்ல அது வரைக்கும் தான் சொல்லி இருக்கிறது. கூடுதலா பாருங்க, நான் ரிசர்ச் பண்ணி சில தரவுகள் கொடுத்து நான் இதை எக்ஸ்ட்ரா இதை சொல்றேன் அப்படிங்கறத ரீசர்ச். அப்போ சிக்கலை தீர்ப்பதற்குரிய துணை கருவிகள், சிக்கலை தீர்ப்பதற்கு துணை கருவி வேணும். அந்த கருவி என்ன வேணும்? எங்க இருக்குது? நம்ம வீட்டு சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பூரி கட்டையும் சப்பாத்தி கட்டையும் கிடையாதுங்க சிக்கலை தீர்க்கிறதுக்கு, இல்லையா? இப்பதான் லேட்டாதான் சில பேருக்கு புரியுது இல்லைங்களா? சிக்கலை தீர்ப்பதற்குரிய துணை கருவிகள் என்னன்னா நூல்கள், புக்ஸ். அடுத்தது கமெண்ட்ரிஸ், விளக்க உரைகள். அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் எழுதின நூல்கள். நீங்க போயிட்டு இந்த பைபிள் ஆராய்ச்சி கட்டுரை எழுதும் போது வாங்கக்கூடிய ஸ்டாண்டர்டான சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதுலதான் நீங்க போய் படிச்சு வாங்கணும், புக்கெல்லாம் வாங்கணும். ஏதோ வீட்டுல படுத்துக்கிட்டு கற்பனை கதை எழுதிக்கிட்டு பல பேர் இன்னைக்கு புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட புக்கெல்லாம் நீங்க வாங்கக்கூடாது. இப்ப என்னன்னா சிஎல்எஸ், இஎல்எஸ், ஓஎம் புக்ஸ், ஆத்தன்டிக் புக்ஸ்,
என்று சொல்லி அதற்கு நிறைய நிறுவனங்கள் சார்ந்த தரமான புத்தகங்கள் இருக்கு. இப்படி தரமான புத்தகங்களை வாசித்துதான் நீங்கள் குறிப்பெடுக்கணும். யாரோ ஏதோ கற்பனை கதை வளத்துல ஏதோ எழுதுனதெல்லாம் ஆதார புத்தகமாக நீங்கள் வெளியே கொண்டு வந்து காட்டக்கூடாது. இது எல்லாத்துக்கு மேல பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல சில அம்சமான சில புத்தக கடைகள்லாம் இருக்குது. நம்ம ஜான் ஐயாவுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன், ஏன்னா அவரோட தொடர்பு கொள்ளுங்க. ஹைகோர்ட் பக்கத்தால பாத்தீங்கன்னா ஏத்தாப்புல ஒரு கேத்தலிக் புக் சென்டர். கேத்தலிக் புக் சென்டர் வந்து இது பெஸ்ட், நல்ல ஒரு தியாலஜிக்கல் தாட்ஸோட நிறைய விஷயங்கள் அது இருக்கு. நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானது எடுத்துக்கணும். ஆய்வாளன் என்ன செய்யுங்க, நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும். சரிங்களா? இறையியல் சார்ந்து வெளிப்படையாவே சொல்றேன். அவங்க வந்து மரியல் சொல்லிட்டு ஒரு கருத்தை வச்சு அவங்க சில விஷயங்கள் பேசுறாங்க. நம்ம அதை பத்தி பேச வேண்டாமே, அதை விட்டுட்டு நமக்கு தேவையானதை நம்ம அந்த நூல்ல இருந்து புத்தகத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுறதுல தப்பே இல்லை. ஒரு இடம் பெஸ்டான ஒரு இடம் வைகரை புக்ஸ்ன்னு இருக்குது. வைகரை புக்ஸ் திண்டுக்கல், இவங்களை நிறைய இறையில் சார்ந்த நூல்களை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நூல்களை நாம் என்ன செய்யலாம், நம்முடைய ஆய்வுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி அதை நாம பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஆய்வு சிக்கலை குறித்து முழுமையாக எண்ணப்பட்டதா என்ற ஒரு சிந்தனை, அப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள கேட்டுக்கணும். வழிகாட்டி ஆய்வு சிக்கலை ஏற்றுக்கொள்பவராக, அது பற்றிய அறிவுடையவராக உள்ளவரா? வழிகாட்டி யாருங்க? உங்களுடைய தீசிஸ் உடைய கைடு. உங்களுடைய தீசிஸ்க்குரிய கைடு ஆய்வு சிக்கலை ஏற்றுக்கொள்பவராக, அது பற்றிய நாலேஜ் உடையவரா இருக்கிறாரா? அப்போ உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய கைடு புரிஞ்சுக்கிறாரா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். இல்ல அப்படின்னா உங்களுடைய விஷயத்தை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினாதான் அந்த கைடு உங்களோட இணைஞ்சு வருவார். அல்லாட்டி போனா அது கொஞ்சம் கஷ்டம் ஆயிரும். குறிப்பிட்ட கால எல்லைக்குள் தீர்வு காண முடியுமா என்ற இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க வந்து என்ன செய்யணும், கேட்டுக்கணும். என்ன கேள்வி, இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தக்க சமயத்துல உங்களுக்குரிய அதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்க பெறும். சிக்கலை குறித்த 3 கேள்விகள். இப்ப என்ன செஞ்சோம், சிக்கல்னா என்ன, சிக்கலை தேர்ந்தெடுப்பதற்கான கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம். சிக்கலை குறித்து ஒரு 3 கேள்விகள். சிக்கலை தேர்ந்து கொள்ளும் போது தொடக்க நிலையில் தோன்றுகிறதா, சிக்கல் முதல்ல எடுத்த உடனே வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஆராய்ச்சி செய்யும் போது அறிவியல் நிலையில் எதிர்பட்டு வருகிறதா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஆராயும் போது அறிவியல் நிலையில் எதிர்படுகின்றனவா அப்படிங்கிறது. தொடக்க நிலையில் தோன்றி தொடர்ந்த உற்று நோக்கல் குறித்த வினாக்கள் எழுதுறவா, அதாவது தொடக்க நிலையிலே நிறைய விஷயங்கள், நிறைய கேள்விகள் நமக்குள்ள வந்திருக்குதா, அந்த கேள்விகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த கேள்வியை நாம் எப்படி டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரைட். சிக்கலுடைய அடுத்த தலைப்புங்க, சிக்கலுடைய முடிவு தீர்வா கண்டுபிடிப்பா? சிக்கலுடைய முடிவு தீர்வா கண்டுபிடிப்பா என்று சொல்லி நான் பார்ப்பேன். எல்லா ஆராய்ச்சிகளிலும் புதுமைகளை தோற்றுவிக்கும் கண்டுபிடிப்புகள் தோன்ற மாட்டாது. எல்லா ஆராய்ச்சியிலையும் என்னதுங்க, புதுமைகளை தோற்றுவிக்கும். நான் சொல்ல வர்றது அந்த வேர்டு புரிஞ்சுக்கணும். நீங்க புதுமைகளை உருவாக்குகிறது வேற, தோற்றுவிப்பது என்பது வேற. இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணி பலரும் பல கட்டுரைகள்ல எழுதிட்டாங்க. இப்போ அதுல இருந்து புதுசா ஒன்றைய தோற்றுவிக்க முடியாது. ஆனா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய ஆய்வுகளில தற்காலத்துல என்ன கிடைச்சிருக்குதுங்கிறத அதோட சேர்த்து புட்டப் பண்ணலாமே தவிர,
சிந்து சமவெளி நாகரீகத்துக்கு ஒரு புது ஹிஸ்டரியை புதுசா தோண்டி எடுத்து கொண்டு வந்து காட்ட முடியாது. இதுதான் அதற்குரிய உதாரணம். நண்பர்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சில சிக்கல்கள் விளக்கங்களை பெறலாம், விளக்கங்கள் பெறாமலும் போகலாம். ஆனா சரியான ஒரு ஆய்வாளன் சரியான ஒரு திட்டமிடுதலிலே வழி நடக்க வேண்டும். அதே நேரத்துல நான் பார்க்கிற பொழுது எடுத்துக்கொண்ட பொருளை குறித்து ஆய்வாளர் முழுமையாக ஆராய்ந்த நிலையில் ஆய்வு பொருள் குறித்த தெளிவான அறிவை பெற முடியும். குறிப்பா இதற்கு உதாரணத்தை சொன்னாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இலக்கிய அந்த ஒரு நிகழ்வுல இருந்து தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ராவணன் அவருடைய மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற நூலிலே அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல ஆசா ஞான சம்பந்தன் அப்படிங்கிற எழுதுறாரு. இறுதியிலே ராவணன் மனம் திருந்துகிறான். எனினும் தனது பேராண்மையும் பெருமிதத்தையும் இழக்க விரும்பாமல் போரிட்டு இறக்கும் அவல வீரனாக திகழ்கிறான் என்று கூறுகிறார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ராவணனுடைய சூழல் எப்படிப்பட்டதா இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? ராமாயண கதைகளை படிச்சிருக்கீங்களா? பைபிளையே நாங்க முழுசா படிக்கல. இது வேற ராமாயணத்தை கேட்டா எங்கத்த போய் சொல்றதுங்கிறீங்க. ரைட்டு. மேஜர் ரிலீஜியன் ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க உங்களுடைய பிடிஹெச்ல. பிடிஹெச்ஆர் எம்டியூல சொல்லி கொடுப்பாங்க. அதுல நீங்க நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமயங்களை குறித்தும் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை குறித்தும் நீங்கள் கட்டாயம் படிச்சுக்க முடியும். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். இப்போ சமூகவியல் இலக்கிய ஆய்வுகளிலே இப்படிப்பட்ட கருத்துக்களை பெற முடியும். அறிவியல் ஆய்வுகள் சிலவற்றிலே புதிய கண்டுபிடிக்கப்படுவதை போல இவற்றிலே புதிய பொருள்கள் தோன்றியே ஆக வேண்டும் என்பதில்லை. அதாவது நீங்க செய்யக்கூடிய ஆராய்ச்சியில ஒரு புதிய பொருள் கட்டாயம் தோன்றியே ஆகணுங்கிறதுல அந்த புதிய பொருள்ல ஒரு புதிய வித்தியாசமான கோணத்துல இப்படியும் இதை அணுகலாம் என்ற அந்த ஒரு அறிவு, அது சார்ந்த தெளிவு, அது சார்ந்த எழுத்து ஆளுமை உங்களிடத்தில் இருப்பது மிக நலமான ஒன்றாக அது இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். ரைட். இதுதான் சிக்கலுடைய முடிவு தீர்வா கண்டுபிடிப்பாங்கும் போது சிக்கலுடைய முடிவு தீர்வாகவும் சில நேரத்துல சரியான ஒரு கண்டுபிடிப்பாகவும் அதை புதிய விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும். ரைட். அடுத்ததுங்க தலைப்பு சிக்கலை வரையறுத்தல். கிளாசிபிகேஷன் ஆஃப் த என்னதுங்க ப்ராப்ளம்ஸ் இல்லையா? ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வு சிக்கல் தெளிவும் வரையறையும் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆய்வு சிக்கல் தெளிவாகவும் வரையறை உடையதாகவும் இருக்கணும். அப்போ எல்லை அகன்ற ஆய்வு சிக்கலை தேர்ந்து கொண்டு சிரமப்படக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணுங்க, ஒரு ஆய்வு நோக்கி பயணிக்கணும். அகல கால் வச்சு மாட்டிக்காதேன்னு சொல்றாங்க இல்லைங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி ஒரு அகல கால் வச்சு சிக்கல்ல போய் முடிஞ்சிடக்கூடாது. நமக்கு உண்டானது எப்படி, நம்மளுடைய திராணி என்ன என்பதை குறித்து இது பண்ணணும். அதுக்கு உதாரணமா ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, என்னுடைய ஆய்வில் இருந்து நாம் கற்றுக்கொண்டதுதான். கிபி 14, 15, 16ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிற இந்த சித்தர்கள். அப்போ அதே 14, 15, 16 வாக்குல என்னதுங்க, ராபர்ட் நோபிலி, பிரான்சிஸ் சேவியர், இவங்கெல்லாம்
தமிழ்நாட்டுக்கு குறிப்பா மதுரைக்கு வந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு செய்தி. அப்ப இதையும் அதையும் என்ன செய்யணும், சமகாலத்துல பொருத்தி பார்ப்பதற்குண்டான ஒரு சாத்திய கூறு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களை தான் பார்க்கணும். அப்ப அதுக்குரிய கால எல்லை வரை எந்த வருஷம் காலம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல வாழ்ந்த இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அல்லது இந்த நூற்றாண்டுல இருந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படக்கூடிய இவர்களை குறித்து நான் ஆய்வு செய்ய போறேன். அது வேணும். அது இல்லை அப்படின்னா சிக்கல் நம்ம தீசிஸ்ல வசமா உட்கார்ந்துக்கும். அதை விடுவிக்க முடியாமல் திணறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டு விடும். இங்க நான் பார்க்கிற பொழுது ஆய்வு எல்லையை குறுக்கும் போது தேவைப்பட்டால் சுருங்கிய அளவாகவும் அமைந்துவிடக்கூடாது. அப்போ 5 அல்லது 6 இயல்களாக பிரித்து ஆராய்வதற்கும் பற்பல சந்தேகங்களை தீர்க்கும் அளவு விடைகள் காணக்கூடியதாகவும் அமைவதற்கும் உரிய ஆய்வு சிக்கல் அமைய வேண்டும். அப்போ ஆய்வு எல்லையை கொஞ்சம் சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கி எழுதுறன்னு சொல்லிட்டு 4 பக்கம் 5 பக்கத்துல முடிச்சிடக்கூடாது. அதாவது நான் ஒரு ஆய்வேடு என்பது குறைந்தது ஒரு 5 இயல்களாக பிரித்து தனித்தனியாக விளக்கம் பெறணும், விளக்கம் கொடுக்கும். அப்படி விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் அது அழகா மற்றவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இப்ப இயல்களை சரியான விதத்துல என்ன செய்யணும், பிரித்து நீங்கள் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்படின்னாதான் ஆய்வில் இருக்கக்கூடிய சிக்கல் விலகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நாங்கெல்லாம் ஆய்வு சிக்கலை நாங்க வரையறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாலைவனத்துல போய் மணலை ஒவ்வொன்றா எடுத்து எண்ணுனதுக்கு சமமா மாறிருங்கிறோங்க. எத்தனை மணலை எண்ணி கவுண்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியுங்களா? பாலைவனத்துல போய் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எல்லை, ஒரு வரையறை வேணும். அடுத்தது ஆய்வு சிக்கலுடைய மூலங்கள், சோர்சஸ் ஆஃப் த ப்ராப்ளம், ரிசர்ச் ப்ராப்ளம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆய்வு மூலங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த தலைப்பு ஆய்வு சிக்கலின் மூலங்கள். ஆய்வுக்குரிய சிக்கல் நமக்கு எங்கே கிடைக்கும்? அதே நேரத்துல பல்வேறு தளங்களில் ஆய்வுக்குரிய மூலங்கள் காண கிடைக்கின்றன. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரிசர்ச்சுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆய்வாளர்கள் கடுமையா போராடிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு அந்த போராட்டம் இல்லை. ஏன்? உலகமே கைக்குள்ள வந்த பிறகு இன்னைக்கு எல்லாமே என்னதுங்க, கைக்குள்ளேயே கிடைச்சிருது. கூகுள்ல போய் ரிசர்ச் பண்ணா கணக்கில் அடங்காத புத்தகங்கள் பிடிஎஃப் வடிவிலே இருக்கிறது. அதை நம்ம என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா அதே சமயத்துல கூகுள் அது விக்கிபீடியா போன்ற தளங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடியதான் உண்மை, அதுதான் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறதும் தப்பு. சரிங்களா? ஏனென்றால் அதே விஷயம்தான் பிரிண்டிங் மீடியாவுக்கும். நான் ஒரு கொள்கை கோட்பாடோடு கூட இருக்கிறவன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டால், அதுல நான் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒத்து வரக்கூடிய கருத்தை தான் நான் என்ன செய்வேன், பப்ளிஷ் பண்ணுவேன், மற்றது பண்ண மாட்டேன். அப்போ இன்னொருத்தர் நான் பண்ணாத ஒரு விஷயத்த அவருடைய பதிப்புல அதை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதையும் வாசிக்கணும், இதையும் வாசித்து பொருத்தமானதை நீங்கள் தெரிவு செய்து உங்களுடைய ஆய்வேட்டில் அதை பதிவு செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ பல்வேறு தளங்களில் ஆய்வுக்குரிய மூலங்கள் நமக்கு கிடைக்கிறது, ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் கிடைக்குது. முன்பு காணப்பட்ட ஆய்வுகள் இவற்றில முடிவுகளினுடைய தொடர்ச்சிக்கு ஒரு புதுமையில் இருந்து மற்றொன்றை
தேடி போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கங்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆய்வுக்குரிய மூலங்கள் நமக்கு எளிமையாக கிடைக்கிறது நண்பர்களே. அதே நேரத்துல குறிப்பாக தொலைபேசி, கம்பி இல்லாத தொலைபேசி, தொலை நகலி, செல்போன், ஸ்மார்ட் போன் என பல விஷயங்கள் உயர்ந்து வந்துருச்சு. தொலைபேசின்னா என்னதுங்க? அதான் தெரியுங்க, கிரகாம் பெல்லு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படிங்கிறோம். கம்பி இல்லாத தொலைவுனா வயர்லெஸ் போன். ஃபேக்ஸ்க்கு என்ன சொல்ல போறோம்? தொலை நகலி. சில தமிழ்நாட்சி சில அழகான வகையில இது மாதிரி விஷயங்களை ஒரு தமிழ் அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆய்வுலகத்துல நம்ம பயன்படுத்த போறதில்ல, இப்படி எல்லாம் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. செல்போன், ஸ்மார்ட் போன் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்க, அதுல இருந்து நம்ம சில மூலங்களை சோர்சஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த கட்ட நிகழ்வு எதை நோக்கி நகர்கிறது? 8 மணி ஆராய்ச்சி. ஒரு 1/4 மணி நேரத்துல கொஞ்சம் விரைந்து நான் சொல்ல விஷயத்த முடிச்சிடுறேங்க. சிக்கலை தேர்ந்த பின்னாடி என்ன செய்யணும்? ஆய்வாளர் பட்டம் பெறுவதற்கான ஆய்வில் இறங்குவதற்கு முன்பு 2 ஆய்வு தாள்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய கல்லூரியில அதை தருவார் பிரின்சிபல் ஸ்டான்லி சார், உங்களுக்கு தருவார். ஒரு ஆய்வு தாளை நீங்க கண்டிப்பா ரிசர்ச் பேப்பர் நீங்க பண்ணணும். அந்த ரிசர்ச் பேப்பர் எப்படி பண்ணணுங்கிற ஒரு மாதிரிய கண்டிப்பா உங்க சார் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நான் ஸ்டான்லி சார் மூலமா உங்களுக்கு அதை கொடுக்குறேன். சரியா? நான் பண்ணின ஒரு ஆய்வு, ஒரு 5 பக்கம் 6 பக்கம் எப்படி நான் எடுத்து பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு அதை ஒரு மாதிரியா தருவேன். அதை நீங்க வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு நீங்க யோசிச்சிருக்கக்கூடிய ஆய்வை நீங்க சிறப்பா நீங்க செய்யலாம். சரிங்களா? ரைட். ஆய்வு தொடங்கும் முன்னாடி கைடுடைய துணையோடு ஒரு தற்காலிக செயல் நூல் பட்டியலை உருவாக்கி கொள்ளணும். அப்போ கைடு கிட்ட நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு யார் கைடா வர்றாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு துணை நூல் பட்டியல், பிப்ளியோகிராஃபிக்கு ஒரு அவுட்லைனுக்கு ஒரு சில புத்தகங்களை போட்டு போய் காமிக்கணும். எத்தனை புக்கு எடுத்திருக்கிறீங்க, எப்படி எல்லாம் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு அவர் கேட்பார். கைடு கேட்கும்போது, சார் இதெல்லாம் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க, இதுல இருந்து என்னுடைய ஆய்வுக்குரிய டேட்டா அதுல இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லும் போது மேற்கொண்டு ஆய்வாளரும் அது உங்களுக்கு உதவி அது வழிகாட்டியும் கைடு உங்களுக்கு உதவி செய்வதற்கு ரொம்ப ஏதுகரமா இருக்கும். ஆகவே சிக்கலை தேர்ந்த பின்னாடி இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது விஷயங்க. அப்போ ஆய்வுக்குரிய தரவுகளை தொகுக்க ஒரு திட்டமிட்ட செயல் குறிப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது ஆய்வு தரவுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எந்த பாயிண்ட்ஸும் முன்னாடி வைக்கணும், எதை பின்னாடி வைக்கணும், எதை எந்தெந்த இடத்துல மேற்கோள் காமிச்சா அது வலிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியான திட்டமிடுதல், அதற்குரிய நோட்ஸ் ஆஃப் த லெசன் குறிப்பை நம்ம உருவாக்கணும். சரி. அதே நேரத்துல செல்ல வேண்டிய நூலகங்கள் எது? சென்னையில இருக்கிற நண்பர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? உங்களுக்கு அண்ணா செஞ்சுரி லைப்ரரி இருக்கு, கனிமாரா லைப்ரரி இருக்கு. இந்த 2 மட்டும்தான் யோசிக்காதீங்க. சரிங்களா? தரமணியில IITS இருக்கு, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது, அதுக்குள்ளேயே ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி இருக்குது. அதே நேரத்துல கீழ்த்திசை சுவடி புலம்னு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப 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 பழமையான புத்தகங்கள். நம்முடைய ஆய்வுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய பல புத்தகங்கள் அங்கே கிடைக்கிறது. அதை நீங்க வாங்கி குறிப்பெடுத்துக்கிட்டு நீங்க உங்களுடைய ஆய்வை தொடரலாம். சரிங்களா? ரைட். ஏன் நாங்க சென்னையிலேயே இல்லையா, நாங்க எப்படியா போறது அப்படி யோசிக்கக்கூடிய நண்பர்கள் தப்பே இல்லை. ஒரு வாரம் நீங்க அங்க தங்கி புக் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு எழுதுறதுல ஒரு தவறும் இல்லை என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ போக வேண்டிய நூலகங்கள், களங்கள், காண வேண்டிய நேர்காணல்கள், எடுக்க வேண்டிய புகைப்படங்கள், தயாரிக்க வேண்டிய வரைபடங்கள் ஆகியவற்றை தொடக்கத்திலேயே யோசித்து உரிய ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆய்வுக்கு
என்ன செய்யறீங்க? ஒரு ஆய்வு எடுக்கிறீங்க. என்னது? இன்றைக்கு ஐடி கம்பெனியில வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் படக்கூடிய பாடுகள், இல்ல ஐடி நண்பர்களுக்கு நான் எப்படி நற்செய்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டீன்னு வைங்களேன். என்ன செய்யணும்? ஐடி ஃபீல்டுனா என்ன, ஐடி ஃபீல்டுகளை பத்தி ஏதாவது முதல்ல அதுக்குரிய விஷயங்கள் எடுத்துக்கணும். அப்ப ஐடியில ஒர்க் பண்ணக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகளை சந்திச்சு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், மன உளைச்சல்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி நேர்காணல் எடுத்து என்ன செய்யணுங்க, அதெல்லாம் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுடைய ஆய்வுக்கு அந்தந்த இடத்துல பொருத்தமா மேற்கோள் காட்டிட்டு வர்றதுக்குண்டான ஒரு ஒரு களமாக இருக்கு ஃபீல்டு. ஒருவேளை இந்து சமய கோயில்களை பத்தி அல்லது வேளாங்கண்ணி கோயில் அல்லது வேற ஏதாவது சர்ச்சுகளை, வரலாற்று சிறப்பு மிக்க சர்ச்சுகள் சென்னையில தமிழகத்துல பல இடங்கள் இருக்குது. அந்த ஆலயத்தை குறித்து முழுமையான தகவல்களை நீங்கள் சர்ச் ஹிஸ்டரி வழியா நீங்க ஒரு புதிய ஆய்வேடு சமர்ப்பிக்க போறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஆலயத்துக்கே போயிடணும். போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எப்ப ஸ்டோன் போட்டாங்க என்ன விவரம் கேட்டுட்டு, அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஆயர்மார்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய அரியர் பெருங்கு மக்கள் யாரோ ஒருத்தர் தேடி பிடிச்சு அந்த ஆலயம் சார்ந்த வரலாற்று தொகுப்புகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய ஆய்வேடுகளை தயாரிக்கலாம். இதுதான் சிக்கலை தேர்ந்தெடுத்த பிறகு போக வேண்டிய லைப்ரரி, ஃபீல்டு விசிட்டு, காண வேண்டிய நேர்காணல், அதாவது இன்டர்வியூ எடுக்க வேண்டிய விஷயம், அந்த ஃபீல்டில் நீங்க எடுக்கக்கூடிய புகைப்படங்கள், அதெல்லாம் கூட சில இடங்கள்ல உங்களுடைய ஆய்வேட்டுல முக்கியமான இடத்துல அந்த போட்டோ வச்சு நீங்க அதுக்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். இப்போ அதுக்குன்னு வரைபடம் எதா இருந்ததுன்னா, டயக்ராம் எதை போடுறதா இருந்ததுன்னா அதை போட்டு அதுக்குரிய விஷயத்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது கேட்டீங்கன்னா, வழிகாட்டியை பின்பற்றுதல். கைடை நீங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அப்போ கைடுக்கு ரிசர்ச்சருக்கும் நல்ல ஒரு உறவு நிலை வேணுங்க. சரிங்களா? ஆய்வாளருக்கும் ஆய்வு நெறியாளருக்கும் நல்ல ஒரு உறவு நிலை வேணும். இல்லாட்டி போன என்ன ஆகுதுங்க? கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்போ வழிகாட்டியை பின்பற்றுதல். அதுல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா, கைடு நம்மை விட அறிவும் ஆற்றலும் குறைந்தவர் என்றோ, கைடு தகுதியற்றவர் என்றோ ஒருவரை ஆய்வாளர் கருதக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. அவரை விட எனக்கு ஸ்டஃப் நிறைய இருக்குங்க அப்படி சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுது? ஒவ்வொருவரும் தன்னை விட பிறர் தன்னை விட மேலானவராக இருக்கவர்கள் தன்னிலும் மேலானவர்களாக கருத கடவீர்கள், எண்ண கடவீர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னாருங்க. அப்படி சொல்லி இருக்கிறார்களாயா? சரி சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறீங்க. ஆண்டவர் அதைத்தான சொல்லியிருக்காரு, தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ண கடவீர்கள். சரியா? ரைட். அதே நேரத்துல கைடு ஒரு மிகப்பெரிய புகழை பெறவில்லை, எனவே அவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் என்று கருதுதல் தவறு. அவர் பாப்புலரான ஆளே கிடையாதுங்க, அட்ரஸ் இல்லாத ஆளுங்க. அவரை போட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படியும் நீங்க யோசிக்க கூடாது. சரியா? அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா, வழிகாட்டியை ஆய்வாளர் பயன்படுத்தி கொள்வதில் கவனிக்க வேண்டியவைகள். எழுதிக்க. வழிகாட்டியை ஆய்வாளர் பயன்படுத்தி கொள்வதில் கவனிக்க வேண்டியது. என்ன கவனிக்கணும்? தலைப்பை தேர்ந்தெடுப்பதிலே கைடுடைய உதவியை நாட வேணும். ஆய்வு நெறியாளருடைய உதவியை நீங்க நாடணும். கைடோட நல்ல ஒரு உறவு கொண்டு அவ்வப்பொழுது எழும் சிக்கல்களை அவரோடு விவாதிக்கணும். ஆய்வு இப்படி எழுதிட்டேங்க, இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, இதை மேற்கொண்டு எப்படி கொண்டுட்டு போலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வேணும். ஆய்வினுடைய தொடர்ச்சியில் சந்திக்க வேண்டிய பிறரை குறித்து வழிகாட்டியை
கேட்டுக்கொள்ளல். அதாவது ஆய்வுடைய தொடக்கத்திலே என்ன செய்யணுங்க, யாரெல்லாம் பார்க்கணும், அதுக்கு ஏதாவது எனக்கு அந்த இடத்துல போய் ஒருத்தர் போய் பார்க்கணும், உங்களுக்கு யாராவது இருந்தால் ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க அப்படின்னு கைடு கிட்ட நீங்க கேட்டு அதனுடைய உதவிகளை நீங்கள் கேட்டு பெறுவது அவசியம். உங்களுடைய முயற்சிகளை தங்களுடைய, அதாவது ஆய்வாளர் தன்னுடைய முயற்சிகளை கைடு தவறு என சுட்டி காட்டிய போது அவற்றை திருத்திக் கொள்வதற்கு தயங்கவே கூடாது. தப்பா நீங்க எழுதிட்டீங்க, இந்த கருத்து சரியில்லை அப்படின்னு கைடு சொல்லும் போது இதுதாங்க கரெக்ட், உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிற மனோபாவங்களை கேள்வி கேட்டக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் கைடோடு நல்லுறவு ஃபாலோ பண்ணணும். ஓப்பனிங்ல நல்லா அன்பா அண்ணா அக்கான்னு பழகிட்டு கடைசியில என்ன செஞ்சு தரக்கூடாது, டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஆயிடக்கூடாது. கரெக்டா இருக்கணும் உங்களுடைய உறவு நிலைகள்ல. இந்த அடிப்படைகளிலே வழிகாட்டி, அதாவது கைடு ஆய்வாளரை பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். சரிங்களா? ஓகே. வழிகாட்டி ஆய்வாளரிடத்துல நடந்து கொள்ளக்கூடாத காரியங்கள், ஐ மீன் கைடு ரிசர்ச் பண்றவங்க கிட்ட நடந்து கொள்ளக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இங்க சொல்லணும். ஏன்னா ஒருதலை பட்சமா சொல்ல முடியாது. வழிகாட்டி ஆய்வாளரிடம் நடந்து கொள்ளக்கூடாதவைகள், அதுல ஒரு சில 3 பாயிண்ட் இருக்கு, அதை எழுதிக்க. வழிகாட்டியும், அதாவது கைடு தன்னுடைய கருத்துக்களை ஆய்வாளர் ஏற்குமாறு வலிந்து திணிக்க கூடாது. நான் சொல்றேன் இதை எழுது அப்படி என்ன சொல்லக்கூடாது, கைடு சொல்லக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு முழு சுதந்திரம் அளிப்பதே கைடுடைய நோக்கம். அதே நேரத்துல ஆய்வு உரிமைகளை எந்த வகையிலும் பறிக்க கூடாத வகையிலே கைடு நடந்து கொள்ளணும். அவருடைய முழு சுதந்திரம் பறிக்கப்படக்கூடாது, ஃப்ரீயா விடணும். நல்லா போய் தேடி எடுத்துட்டு வாங்க, என்கரேஜ் பண்ணணும். கைடோட வேலை அதுதான். தேரோட்டியே போரில் இறங்கினது போல ஆய்வேட்டை என்ன செஞ்சிடக்கூடாது, கைடே எழுதக்கூடாது. சார் என்னால முடியல சார், எனக்கு பதிலா நீங்களே எழுதி கொடுத்துருங்க, வேணா அதுக்கு உண்டான காசை வேணா நான் தந்துடுறேன், அப்படி எதுவும் சொல்லவே கூடாது. சரிங்களா? இந்த ஒரு இது கட்டாயம் வேணுங்க. ஆய்வேட்டினுடைய முடிவுகளுக்கு நீங்க என்ன முடிவு சொல்ல போறீங்களோ அந்த முடிவுகளுக்கு ஆய்வாளர் தான் என்ன செய்யுங்க, பொறுப்பேற்கணும். கைடு தான் சொன்னாரு நான் எழுதிட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாதங்க. உங்களுடைய கருத்துக்கு நீங்களே பொறுப்பாளிகள். ஏனென்றால் உங்களுடைய கருத்து எந்த விதத்திலும் யாரையும் வார்த்தையினாலே நீங்கள் மற்றவர்களை தாக்காதபடிக்கு உங்களுடைய வார்த்தை ஜாலங்களை மாற்றி கொடுக்கிறது வேணா கைடுடைய வேலையா இருக்கலாம். ஆனா முழுக்க முழுக்க உங்களுடைய கருத்துக்கு நீங்களே உத்தரவாதிகள். சரிங்களா? ரைட். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். சிக்கலை தேடுவதிலே நேரிடக்கூடிய தவறுகள், அடுத்த தலைப்பு எழுதிக்க, இதோட சீக்கிரம் முடிச்சிட போறோம். சிக்கலை தேடுவதிலே நேரக்கூடிய தவறுகள். சிக்கல்களை தேடுவதில் நேரக்கூடிய தவறுகள். தனது அறிவு எல்லையையும் முயற்சியின் பரிமாணத்தையும் உணராமல் மிக விரிவான தலைப்பை தெரிந்தெடுத்து பின் வருந்துதல். அப்படி வருந்தக்கூடாது. பொருள் செலவின் அளவு, கால அளவு, துணை வலிமை ஆகியவற்றை கருதாமல் ஆய்வுல என்ன செய்யணுங்க, இறங்கணும். பொருள் செலவு, ஐயையோ இத போய் பிரிண்ட் அவுட் எடுத்தா எனக்கு இவ்வளவு செலவாகும், இந்த புக்கு ஜெராக்ஸ் போட்டா இவ்வளவு செலவாகுங்கிறவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு என்ன சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் இறையியல் கல்லூரியில பாத்தீங்கன்னா, போட்டிருக்கக்கூடிய சட்டையை வித்தாவது புத்தகம் வாங்கி படின்னு சொல்லிதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனாலதான் என்ன செய்யணுங்க, அதே நேரத்துல இரவல் வாங்கினாலும் அதை கரெக்டான விதத்துல பயன்படுத்திட்டு உரிய இடத்துல ஒப்படைக்கணும்.
சரிங்களா? சோ ஆய்வு மாணவர்கள் இதை நீங்கள் கருத்துல கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பொருள் செலவின் அளவு, கால அளவு, இப்படிப்பட்டவைகளை எல்லாம் கருதாமல் ஆய்விலே உற்சாகமாக பங்கு பெற வேண்டும். முடிந்தபின் இது எதற்கும் யாருக்கும் பயன் தராது என்ற விழலுக்கு நீரெடுத்த பாங்கில் என்ன தோன்றும் ஆய்வு. அதாவது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் விழலுக்கு அரைச்ச நீரா போச்சே, விவசாயத்துக்கு போகாம பதர்களுக்கு அரைச்ச நீரா போச்சே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆய்வாளருடைய சிந்தனைகள் கடைசி நேரத்துல எல்லாம் வரும், சைக்கலாஜிக்கல் ரீதியா அப்படி எல்லாம் வரும் கடைசி நேரத்துல. ஆனா அதுக்கு மத்தியில என்ன செய்யுங்க, சவாலாக நிற்க வேண்டும். முன்னாடி செஞ்சதையே திரும்பவும் செய்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கக்கூடிய நிலையிலே ஆய்வு முடிதல் வேண்டும். ஆய்வு உலகிலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிற அளவுக்கு அறிஞர்கள் உள்ளத்திற்கு நிறைவு தராத பல சூழல்கள் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில நாம் என்ன செய்யணுங்க, சிக்கல்களை தேடுவதிலே பல தவறான காரியங்கள் இருக்கிறது. அப்போ இவைகள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு நாம் என்ன செய்யணுங்க, ஆய்வை வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். சரி, இப்ப நேரம் குறுகிருச்சு. ஆகவே சுருக்கமா உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். 10 நிமிஷம் டைம் இருக்கு. நீங்க கேள்வி கேட்கறவங்க சீக்கிரமா கேளுங்க. சோ எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. மாணவர்களே, இன்னைக்கு கற்றுக் கொடுத்த இந்த விஷயங்கள், கருதுகோள் ஹைபோதீசிஸ் அப்படின்னா என்னதையும், அடுத்த தலைப்பு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தோம், ஆய்வு சிக்கல் ரிசர்ச் ப்ராப்ளம்ஸ், இந்த 2 பாடங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதுல உங்களுக்கு ஏதாவது புரியாத விஷயம் அல்லது அதுல இருந்து நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க சீக்கிரம். எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம வேதத்தை ஒரு சொன்ன மாதிரி அப்படின்றது அது மாதிரி நம்ம ஆய்வு பண்றோம். அதுக்கான புத்தகங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கிறீங்க போல இருக்கு. எது இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஐயா நான் சொல்றேன் கேக்குதா? சொல்லுங்க. எல்லாரோட மைக் மியூட் பண்ணிட்டு அப்புறமா சொல்லுங்க. வேணும்ன்றவங்க பேச சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. எல்லாருடைய மைக்கு மியூட் பண்ணிக்க. கேள்வி கேட்கறவங்க ஆன் பண்ணிக்க, கொஞ்சம் எக்கோ அடிக்காம இருக்கும். கேளுங்க, யார் ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க? ஐயா இப்ப நம்ம இப்ப ஆய்வு செஞ்சு இப்ப நம்ம ஒரு வெளியிடுறோன்ற பட்சத்துல இப்போ பைபிள்ல இருந்து சில சிக்கலான இப்ப இயேசு எங்க பிறந்தார் அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. ஆனா அதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணி எழுதுறோம். அதுபோ அதை பத்தியான விளக்கமான புத்தகங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வேதத்துல இருக்கிறதான சில விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம கோட் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய புத்தகங்களை நீங்க கோட் பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற அந்த விதியில எப்படி நம்ம அது பண்ண முடியும்? நம்ம அது ஒரு கருத்தா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வெளிப்பாடா தானே நம்ம சொல்ல முடியும். வெளிப்பாடு அப்படி என்பது ஆய்வுலகத்திற்கு ஒத்து வராத ஒரு விஷயம். சரிங்களா? கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம இங்க ஆய்வுலகத்துல நம்ம சொல்ல முடியாதுங்கய்யா. அதுக்கு தகுந்த கருத்துக்களை நீங்க தேடி போய் அதுக்குரிய சான்று ஆதாரங்கள் குறைஞ்சது 2 எவிடன்ஸாவது நீங்க கொண்டு உங்களுடைய எடுத்துக்கிட்டு தான் உங்களுடைய கருத்தை நிறுவுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி நீங்க கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லிட்டு ஆய்வுலகத்துல அப்படி நம்ம செய்ய முடியாதுங்கய்யா. குறைந்தபட்சம் 2 ஆதாரங்கள் வைக்கணும். குறைந்தபட்சம் 2 ஆதாரங்கள் காண்பிச்சு அதன் வழியா
இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்லலாம். அது மத்தவங்க அதுக்கு சொல்லுங்க. அது மத்தவங்க சொல்லியிருக்கிற கருத்தின்படியா இல்ல நம்ம சயின்டிபிக்கலாவோ இல்ல வேற தத்துவத்தின் அடிப்படையில நம்ம ஆய்வில் நிறுவப்பட்ட கருத்து. அவர் உங்களுடைய ஆய்வாளர் அதுக்கு முன்னாடி எழுதின அதுதானே பாருங்க. இந்த நான் சொல்லக்கூடிய இந்த புத்தக நிலையங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆய்வு சார்ந்து பல கருத்துக்களை இறையியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம், மேற்கோள் காமிச்சு இவர் இப்படி சொல்றாரு, இந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன் அல்லது ஏத்துக்கல, ரெண்டுல நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிடலாம். அப்போ மத்தவங்களோட அப்ப நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அதுக்குண்டான காரணம் என்னங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். அருள்பிரகாஷ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, இயேசுநாதர் எந்த இடத்துல பிறந்தாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பாருங்க, இதே பாத்தீங்கன்னா ராபர்ட்ங்கிறவர் ஒருத்தர் இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து இத சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதன்படியாக இந்த கருத்தியலை இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே மாட்டுக்கொட்டையிலே அவர் பிறந்து முன்னணியில் கிடத்தப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை நான் அப்படிங்கிற அந்த கருத்தியல் இங்கே உறுதிபட சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்றீங்க. ஓகே ஓகே. அப்புறம் மறுக்கவும் செய்யலாம். மத்தவங்களோட கருத்தை வந்து நம்ம அது தவறான ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் உங்களுடைய சொந்த அடிப்படை. ஆனா மறுத்தீங்கன்னா என்ன காரணத்தை முன்னிட்டு மறுக்கிறீங்கிறத அதை நீங்க மென்ஷன் பண்ணி காட்டணும் சாமி. சிறப்பு சிறப்பு. சரிங்க, நன்றி. ஓகேம்மா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஒரே நிசப்தமா இருக்கே. வழிகாட்டியை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணுமா இல்ல அவங்க நம்மளை தேர்ந்தெடுப்பாங்களா? நல்ல ஒரு கேள்வி ஐயா. நீங்க உங்களுடைய ஆய்வு தலைப்பு எப்படிப்பட்டது? ஒரு புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கிறீங்களா அல்லது சர்ச் ஹிஸ்டரி சேர்ந்து எடுக்கிறீங்களா இல்லது சோசியல் அனாலிசிஸ் சமூக பகுப்பாய்வு சார்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றீங்களா அல்லது தீர்க்க தரிசனத்திலிருந்து ஒரு சில புத்தகங்களை எடுத்து நீங்க ஆராய்ச்சி பண்றீங்களா என்பதை பொறுத்து, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பை பொறுத்து தான் உங்களுக்கான கைடு உங்களுக்கு வந்து தயார் பண்ணி தருவாங்க. ஒருவேளை நீங்க ரிலிஜியஸ் சமயம் சார்ந்த ஆய்வுகள் இயேசுநாதருடைய கருத்துக்களை ஏதோ புத்த சமயத்தோடு அல்லது சமண சமயத்தோடு ஒப்பிட்டு ஒரு சில கருத்துக்களை குறித்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த சமயத்துறை ஆசிரியர்கள் உங்களுக்கு வருவாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்க, ரட்சிப்பு கோட்பாடை எடுத்து நீங்க புத்த சமயத்திலேயோ அல்லது சமண சமயத்திலேயோ ஒரு கம்பேரிட்டிவ்ஸ் கொடுத்து நான் ஒரு ஆய்வேடு நான் சமர்ப்பிக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சமயத்துறையில இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் ப்ரொஃபஸர் உங்களுக்கு வந்து கைடா இருப்பாங்க. சரிங்களா ஐயா? நன்றி ஐயா. ஓகே. வேற நண்பர்கள் கேள்வி கேட்கிறவர்கள் நீங்கள் கேட்கலாம். பிரதர், நீங்க அந்த தரமணில அந்த ரோஜா முத்தையா லைப்ரரின்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து IETS. ஆமாங்க, தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். ஓகே. ரோஜா முத்தையா லைப்ரரிக்கு பக்கத்து காம்பவுண்ட்ல தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குதுங்கய்யா. ஓகே. IITS, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் சொல்லிட்டு அது பேர். ஓகே. இன்டர்நேஷனல் இந்தியன் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ் IITS அப்படிம்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயா, கூடலூர்ல இருக்கிறவங்களுக்கு புத்தகங்கள் தேவைப்பட்டா எங்க போறது?
கூடலூர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கூடலூர் லைப்ரரி இப்பதான் கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க பந்தலூர் லைப்ரரியை யூட்டிலைஸ் பண்ணலாம். அதை விட்டா பாத்தீங்கன்னா ஊட்டியில லைப்ரரி யூஸ் பண்ணலாம். நீலகிரி மாவட்டத்திலேயே ரொம்ப பெஸ்டான லைப்ரரி கோத்தகிரி லைப்ரரிங்க. அழகா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு நாள் ஏதோ லீவு கிடைச்சதுன்னா நீங்க அப்படியே போயிட்டு காலையில உட்காந்து ஃபுல்லா நீங்க தேடி பார்த்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்சா ஜெராக்ஸ் எடுங்க. இல்லைன்னா உங்களுடைய செல்போன்ல டாக் ஸ்கேனர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த டாக் ஸ்கேனர் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க நோட்ஸ் இது தீசிஸ் எழுதிடலாம். ஆனா அந்த டாக் ஸ்கேனர் எடுக்கும்போது புக்கோடைய ஃபர்ஸ்ட் பேஜ், எந்த வருஷம் யார் ஆத்தரு, எந்த வருஷம் பப்ளிஷ் பண்ணிச்சு, யார் பப்ளிஷ் பண்ணாங்கிற அந்த பிப்ளியோகிராஃபிக்கு முதல் ரெண்டு பக்கத்தை நீங்க எடுத்துட்டு தான் அந்த பக்கத்தை நீங்க ஃபுல்லா நீங்க எடுக்கணும். அந்த புத்தகத்தில் கூடிய மற்ற புத்தகங்களை நீங்க எடுக்கணும். பேஜஸை நீங்க ஜெராக்ஸ் எடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிப்ளியோகிராஃபில மேற்கோள் காட்ட முடியும். இவரு இந்த கருத்து சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதே மீறி ஏதாவது தேவைன்னா நண்பர்கள் எங்கிட்ட கேட்கலாம். நீங்க ஏதாவது டேட்டா புக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இது சார்ந்த ஏதாவது புத்தகங்கள் இருக்குதான்னு கூட நீங்க எங்கிட்ட வந்து நேரடியா கேட்கலாம். அப்படி கேட்டீங்கன்னா எங்கிட்ட ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு சில புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா அதை நான் வந்து போட்டோ காப்பி எடுத்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஐயா, இப்ப நம்ம கத்துக்கிற பாடத்துக்கு சம்பந்தப்பட்ட நூல்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாமா எங்காவது? இப்போ நீங்க நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜிங்களா? ஆமா பிரதர். ஐயா, அந்த புக்கெல்லாம் இருக்குது, இல்லைன்னு எல்லாம் சொல்லல. பட் அது நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை வச்சு நான் வந்து அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பொற்கோ அப்படிங்கிறவர் எழுதின ஆராய்ச்சி நெறிமுறைகள், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய தமிழ் துறை பேராசிரியர் எழுதின பொன் கோதன் ராமன், அதான் பொற்கோ அவர் எழுதுற ஆராய்ச்சி நெறிமுறைகள் புக்கு கூட இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா இருக்கு. நமக்குடைய அதுல பாத்தீங்கன்னா இன்னும் சோதனை ஆராய்ச்சி முறைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு உள்ள படிச்சீங்கன்னா இருக்கிற விஷயம் மறந்துடும். அது ப்ரொஃபஷனலா ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கிறவங்களுக்கு அது ஓகே, எங்களுக்கெல்லாம் அது ஓகே. ஆனா இறையியல் கல்லூரி மாணவர்களுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது ஒரு புது பாடம். இப்ப அவங்களுக்கு அதை படிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும். மற்றபடிக்கு உங்களுடைய கூடுதலான அறிவை நீங்கள் பெற விரும்பினீங்கன்னா நீங்க அந்த புத்தகத்தை நீங்க படிக்கலாம். அதுக்கு நான் தடை எதுவும் சொல்ல போவது கிடையாது. Right. Thank you, brother. வேற நண்பர்கள் எதை கேட்கறத கேளுங்க. யாருங்கம்மா? சார் பாஸ்டர். அம்மா சொல்லுங்க, யார் பேசுறீங்க? புனிதா பேசுறீங்களா? அதாவது இந்த தலைப்புகளை எடுத்து அனலைஸ் பண்றது, அதை பத்தி இப்போல இருந்தே நாங்க ஸ்டார்ட் பண்ணணுமா? எதை பத்தி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் பைபிள்ல அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்க இப்போல இருந்து, இப்ப இந்த கிளாஸ்ல நீங்க எடுத்திருக்கீங்க டாபிக்ஸ், சோ இன்னையில இருந்தே அதுக்கான எஃபர்ட்டை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஒரு துறை சார்ந்து ஏதோ ஒரு தலைப்பு நீங்க எடுத்தீங்கன்னா என்ன, ஒரு தலைப்பு மட்டும் எடுக்க கூடாது. ஒரு 4-5 தலைப்புல அந்த எழுத போற தீசிஸ்க்குரிய தலைப்பை நீங்க எடுங்க. அது என்னென்ன விஷயம் சொல்லணும், ஒரே தலைப்புல நிறைய கருத்துக்களை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தில் பெண்களின் பங்கு, அப்புறம் என்னெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பெண்களின் பங்கும் சமுதாய சூழலும் அப்படின்னு கொண்டு வரலாம். அப்போ
யூதர்களுடைய கலாச்சாரத்தில் பெண்களுடைய சூழல் அப்படின்னு ஆல்ரெடி உள்ள அதுக்குள்ள இயேசுநாதர் வந்துருவாரு. இப்படி ஒரு ஒரே டாபிக் தான், ஆனா பல பல வித்தியாசமான ஒரு தலைப்புகள்ல நீங்க வரிகள்ல நீங்க எழுதிட்டு வந்தீங்கன்னா அதுல என்ன செய்யலாம், பெஸ்டானதை செலக்ட் பண்ணி அத உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். நீங்க ஆய்வு தலைப்புகளை எழுதிட்டு வரும்போது இந்த தலைப்புக்கு இதெல்லாம் இருக்கணும், இந்தந்த மாதிரி எல்லாம் மெட்டீரியல்ஸ் வைக்கணும், இந்தந்த மாதிரி எல்லாம் இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி அதை என்ன செய்வாங்க, தலைப்பு உறுதி செய்து தருவாங்க. அதன்படி நீங்க என்ன செய்யலாம், அழகா அதை வச்சு நீங்க டிராவல் பண்ணலாம். ஏன்னா நீங்க ரிசர்ச் பண்ண போறீங்க, எம்டி மாணவர்கள், நீங்க எம்டிவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ண போறீங்களா என்னமோ எனக்கு தெரியல. அது நீங்க உங்களுடைய பிரின்சிபல் அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. ஒருவேளை பேப்பர் சப்மிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா எப்படி அந்த பேப்பர் சப்மிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத, அதாவது பேப்பர் சப்மிஷன் உங்களுக்கு புரியுதா, ஒரு தலைப்பு எடுத்து அது ஆராய்ச்சி கட்டுரையா ஒரு 5ல இருந்து 6 பக்கம் டைப் பண்றது, இப்படி ஆராய்ச்சி கட்டுரையா அது எழுதுறது எப்படிங்கிறது உங்களுக்கு வேணா ஒரு சில பேப்பர்ஸ் வேணா அவர் வைக்கிறதுக்கு யோசிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பிரின்சிபல் தான் அவரு முடிவு எடுக்கணும். நான் அதை குறிச்சு சொல்ல முடியாது இல்லையா. சார்கிட்டயும் பேசுறேன் சார், பாஸ்டர் சார்கிட்டயும் பேசுறோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. தேங்க்யூ பாஸ்டர். இப்ப இருந்து ஒரு ஐடியா கொண்டு வாங்க, என்ன பண்ணலாம், என்ன தலைப்புல நம்ம பண்ணலாம். நீங்க சொன்ன டாபிக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ பாஸ்டர். பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க அதை மட்டும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல பெண்களின் பங்கு எடுத்தீங்கன்னா அந்த 4 சுவிசேஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் சமுதாய ரீதியா எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, சமய ரீதியா எப்படி ஒடுக்கப்பட்டாங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பெண்கள் அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இப்படி எல்லாம் விளக்கி சொல்லிட்டு வந்துட்டு அதுல இருந்து எப்படி இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தாரு. ஏன்னா பெரியாருடைய சிந்தனையும் இயேசு கிறிஸ்துடைய சிந்தனையும் பெரியாருடைய சிந்தனையும் இந்த இடத்துல ஒன்னா இருக்குது. அடுப்பூது பெண்களுக்கு படிப்பு எதுக்குன்னா ஒரு வர்க்கம், பொம்பளை பிள்ளைகளையும் படிக்கணுமையா அப்படின்னு சொன்னவர் பெரியார். பெண்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் பெரியார். பெரியாரும் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை படித்தவராய் இருக்கிறார். மெட்ராஸ்ல புரசவாக்கம் போற வழியில தீவு திடல்ல தீகா கழகம் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா இவரு பெரியார் எழுதின ஒரு சில கட்டுரைகள்லாம் இருக்குது. அந்த கட்டுரைகள்ல ஒரு சில இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவ மென்ஷன் பண்ணி உயர்வா பேசி ஒரு சில ஆர்டிக்கல் வச்சிருக்கிறார். நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதையும் கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த தீசிஸோட பொருத்தி பார்த்து இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தாந்தம் பெரியாருடைய சிந்தனையிலும் தாக்கம் பெற்றிருக்கிறதும் கூட முடிக்கலாம். கேள்வி நானுங்கிற மாதிரி உங்களுக்கு தீசிஸ்க்கான வழியை என்கிட்டயே கேட்டு முடிச்சிட்டீங்க. அருமை சகோதரி, வாழ்த்துக்கள். சரி, வேற யாராவது இருந்தா கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார் சொல்லுங்க சார், வேற யாராவது பேசுறீங்களா? இப்போதைய டைம் இதாயிட்டு இருக்கு. ஓகே, இந்த அமர்வு நாம நிறைவு செஞ்சிடலாங்களா நண்பர்களே? யாரு பேச மாட்டேங்கிறீங்களே, கேக்குதா? ஐயா இப்ப நீங்க புஷப் பண்ணீங்களா, பெரியார் தீவு திடலா, அது புஷப்ல இருக்கு. பொறுமையா சொல்லுங்க ஐயா. இல்ல சிஸ்டருக்கு நீங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது அந்த பெரியார் கட்டுரைகள் புருஷவாக்கத்துல இருக்குன்னு சொன்னீங்க. புரசைவாக்கம் போற, அதாவது நீங்க இது சென்னை சென்ட்ரல் இருந்து கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரி போற வழியில அங்க தீவு திடல் இருக்குது, பெரியார் கழகம். ஓகே,
அந்த இடத்துல நீங்க போய் கேட்டுக்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபர்ஸ்ட். ஓகேயா, இந்த அமர்வை நாம் நிறைவு செஞ்சிடலாங்களா? முடிச்சிடலாம் ஐயா, முடிச்சிடலாம். யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? உடனே கட் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஓகே, சகோதரி புனிதா பிரேயர் பண்ணுங்கம்மா. மைக்க ஆன் பண்ணிட்டு பிரேயர் பண்ணுங்கம்மா. மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பு இயேசு சுவாமி, ஆண்டவரே, இன்று நாங்கள் கற்றுக்கொண்ட அப்பா இந்த கருதுகோள் குறித்தும் அப்பா, அதற்கு பிறகு நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த சிக்கல்கள் குறித்தும் இருக்கக்கூடிய எல்லா பாடங்களையும் ஆண்டவரே நாங்க நல்லா தியானித்து ஆண்டவரே அதை நல்லபடியா நாங்க பயன்படுத்திக்கணும். ஆண்டவரே, எவ்வளோ வேலைகள் சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவர் மேல இருக்க வாஞ்சியோட அன்போட தாகத்தோட இன்னைக்கு நாங்க எல்லாரும் கலந்துருக்கிறோம் அந்த வகுப்புல. ஆண்டவரே, நாங்க எல்லாரும் நல்லபடியா இந்த சப்ஜெக்ட தெரிஞ்சுக்கவும் ஆண்டவரே நாங்களும் கட்டுரைகள் எழுதவும் சில டாபிக்ஸ்க்கு அழகாக ஆசிரியர் சொல்லி கொடுத்தது போல, பாஸ்டர் சொன்னது போல நாங்க பல புத்தகங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதவும் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க ஞானம் எங்களுக்குள்ள இருக்கட்டும் அப்பா, இன்னுமாக வளரட்டும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க இயேசு சுவாமி. சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே அப்பா, இன்னைக்கு எங்களுக்கு கிளாஸ் எடுத்த பாஸ்டரையும் கரம் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க நல்ல சரீர பலத்தோட இன்னும் ஆரோக்கியத்தோட இன்னுமாக அப்பா எங்களுக்கு பாடங்களை முழுவதும் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு பலத்தின் கிருபைய அவருக்கு கொடுத்து அவருடைய வீட்டாரை நீர் ஆசிர்வதிக்கணும். எந்த தடையும் இடரும் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு வாரமும் எங்களோட வகுப்புகள் தொடர்ந்து தடையில்லாமல் இருக்க இயேசு சுவாமி உங்களோட உதவி அதிகமா எங்களுக்கு தேவைப்படுது அப்பா. உங்க நாமத்தினால வேண்டி செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள அன்பு நல்ல தகப்பனே. ஆமென். அல்லேலூயா.